Hello, Karthik Subraj. Welcome to Film Companion South. Hi, Bharat. How are you? I'm good, thank you. ஒரு பயங்கர ரெக்கார்ட்லாம் படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க டீம்லாம் சேர்ந்து லைக் பிரிங்கிங் அ ஃபர்ஸ்ட் big Tamil film to OTT, like with a big release. But that is not what this is about. This is about the film itself, Jagame Tandram. அந்த டைட்டில் இந்த படத்துக்கு பொருந்துன்னு how did you feel about it? Because in a way, the film is about Jagam. There is a lot of, world issues in it. But on that particular title, உங்களுக்கு, how did you feel it would fit? Apart from, of course, the Rajini factor. இல்லதான் அந்த டைட்டில் ஆக்சுவலி அந்த வேர்ட் வந்து இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு இந்த படத்துக்கு. ஏன்னா திஸ் ஃபில்ம் பேசிக்கலி டாக்ஸ் அபவுட் வாட் யூ டிஃபைன் அஸ் பார்டர். அதாவது வந்து பிட்வீன் லேண்ட்ஸ் வந்து இதுதான் ஒரு அந்த ஒரு 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 இன்விசிபிள் லைன் ஒன்று வந்து இட்ஸ் மேட் பை மேன் இல்லையா, மேன் மேட் பார்டர்னு ஒன்று இருக்கு. அதனாலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு எத்தனையோ போர்களுக்கும் எத்தனையோ விஷயங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பார்டர்ன்ற ஒரு விஷயம் தான் காரணம். ஸோ வாட் டிஃபைன்ஸ் திஸ் வேர்ல்ட்ஸ் பார்டர். ஸோ அதுவே இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரிக்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. லைக் அது ஒரு தந்திரமான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஸோ அதுதான் அந்த வார்த்தை வந்து ரொம்ப கரெக்டா இந்த படம் பேசுற விஷயத்துக்கு செட் ஆகும்னு தோணுச்சு. Okay, great. How do you write, Karthik? நீங்க வந்து are you some people have a beginning, middle and end in mind, and then அப்புறம் ஒரு ஸ்டெப் அவுட்லைன் பண்ணிட்டு then they'll start writing their screenplay. Some people or instinctly they'll say, okay, I have a vague idea, but I'm going to start and go on that instinct and just start writing. How do you write? I think it is different for every film. For me, it's not for example pizza பண்றப்ப எனக்கு கிளைமேக்ஸ் இல்ல, அந்த பிகினிங் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். அண்ட் ஜிகர்தண்டா அப்போ கிளைமேக்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலி. அந்த ரெண்டு பேரும் சேஞ்ச் தி ட்ராக். அதாவது இந்த என்ன படம் முடியும் போது இவன் இந்த சைடுக்கும் அவன் அந்த சைடுக்கும் போயிடுவான்ற மாதிரி ஒரு ரெண்டு ஒன்று இருந்துச்சு. பட் இறைவி எழுதும் போது இட் வாஸ் லைக் ஒரு ஆர்கானிக்கா போன மாதிரி. ஐ திங்க் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஃபில்ம் அண்ட் வாட் சார்ட் ஆஃப் ஸ்டோரி ஐம் ரைட்டிங். How did it happen for this? I mean, I know you've told people like us that they started off with the idea of a gangster from Madurai going to an alien place. But in the padam vandu, yes, you had that idea in mind, but how what came to you? Like did you start writing it from scene one, or did you kind of say an overall structure? Did you put a structure in place and then write, or என்னன்னா இது வந்து இது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன். லைக் வந்து இது வந்து ஒரு கேங்ஸ்டர் ஒரு டூ டிஃப்ரெண்ட் லைக் வெஸ்டர்ன் இதுவும் ஒரு இந்தியன் கேங்ஸ்டர் தே மீட் ஃபார் அ திங் அந்த பிளேஸ்ல நடக்கிற மாதிரி அப்படின்றதுக்காக தான் அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்துச்சு. பட் இட்ஸ் நாட் தட் அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு கம்ப்ளீட் கேங்ஸ்டர் ஆக்ஷன் மொத்தமா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வி ஆர் ஒரு ஃபாரின் லேண்ட்ல போய் ஒரு படம் எடுக்க போறோம் அப்படின்றப்ப சம்திங் ஐ வாண்டட் டு பி லைக் மோர் ஒரு டெப்த் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கப்போ நான் ரொம்ப நாளா வந்து இந்த விஷயம் எனக்கு பாதிச்சுட்டே இருந்துச்சு. இந்த இமிகிரேஷன் சார்ந்த விஷயங்கள் அந்த அட் தட் டைம் இட் வாஸ் தேர் எவ்ரிவேர். லைக் வந்து ட்ரம்ப் இருந்தாரு அங்கே வந்து ஒரு அந்த அவர் ஓப்பனா சொல்லிட்டு இருந்தாரு, ஐ வில் சென்ட் அவுட் ஆல் த இமிகிரண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் கண்ட்ரி, திஸ் இட்ஸ் பிலாங் டு அஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேம்பெயின் போயிட்டு இருந்துச்சு. யூகேல வந்து பிரெக்சிட் மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருந்துச்சு. பிளஸ் எனக்கு இங்க வந்து இந்த புலம்பெயர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா வந்து இப்போ ஃபாரின்னாலே வந்து ரெண்டு சொன்ன மாதிரி வந்து ஒண்ணு நம்ம வந்து வேலைக்கு போவோம், இல்லைன்னா ஒரு டூர் மாதிரி ஒரு விஷயத்துக்கு போவோம். பட் ஆனா ஒரு லைஃபை தேடி ஒரு வாழ்க்கையை தேடி போற அப்படின்ற அந்த ஜெர்னி வந்து இட்ஸ் ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம். பிளஸ் வந்து இது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாத. ஏன்னா நானே வந்து அங்க யூஎஸ்ல வேலை பார்த்திருக்கேன் 2 வருஷம். அப்பெல்லாம் இருந்தப்பெல்லாம் வந்து எனக்கு ஐம் நாட் அவேர் ஆஃப் திஸ் அட் ஆல் இந்த மாதிரி விஷயங்கள். பட் அந்த ஸ்லோவா ஒரு சமீப காலங்கள்ல தெரிஞ்சு இப்ப இவரு சில புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது சில பேர் நிறைய பேர் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த இமிகிரண்ட்ஸ் அப்படின்ற விஷயம் அவங்க வந்து நாட் ஒன்லி இயர்ல நம்மளுக்கு வந்து ரொம்ப பக்கத்துல வந்து ஈழம் வார் நடந்துட்டு இருந்துச்சுன்றது தவிர்த்து லைக் வந்து சிரியன் வாரா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் அங்க இருந்து மக்கள்லாம் அப்படி கூட்டமா வந்து, ஏன்னா அங்க இருக்க முடியாதனால பல காரணங்கள். வார் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன். மற்றபடி ஒரு பொலிட்டிக்கல் அன்ரெஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பினான்சியலா ஒரு கண்ட்ரி கிராஷ் ஆகுது, அங்க இருக்க முடியாதுன்றதுக்காக எல்லாருமே புலம்பெயர்ந்துட்டு தான் இருக்காங்க. அது வந்து
சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் நடக்குது. அதாவது நம்ம ஒரு ஊர் எடுத்துட்டோம்னா அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து அவங்க இருக்க விடாம இன்னொரு இடத்துக்கு எல்லாருமே மொத்தமா நகர்ந்து போற மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல வந்து ஒரு இடத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க, ஒரு டேம் கட்டுறாங்கன்னா அங்கிருந்து ஒரு மொத்தமா ஒரு மக்கள் வந்து ஒரு கிராமமே புலம்பெயர்ந்து வேற எங்கேயோ போறாங்க. அந்த மாதிரி ஸோ வந்து அந்த புலம்பெயர்தல் அப்படின்றதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கதைன்றதை விட ஒரு 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 சோகம் இருந்துச்சு. சோகன்றதை விட பிகாஸ் இட்ஸ் நாட் தேர் டெஸ்டினி இல்லையா. இது வந்து சம்வேர் சம் டூ பீப்புள் ஆர் ஃபைட்டிங் ஃபார் சம் ரீசன். அது வந்து அது ஏதாவது ஒரு 2 பேருக்கான ஒரு போர் காரணங்களா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். பட் ஆனா அதுக்காக வந்து மக்கள் வந்து மொத்தமா அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அவங்கள அப்படியே அங்கிருந்து பிடுங்கி வேற இடத்துக்கு தேடி போறதுன்ற அந்த விஷயம் ரொம்ப இதா இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த ஃபேக்டர் எனக்கு இந்த படத்துல பேசலாம் அப்படின்னு. இந்த படம் வந்து இட் ஹேஸ் டு பி லைக் தட் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட்ல ஐ வெரி சூன் டிசைடட். ஏன்னா வந்து ஏன்னா வந்து கேங்ஸ்டர் இது மதுரையில இருந்து ஒருத்தன் வந்து கிளம்பி ஒருத்தன் தேவைப்படுது. அதாவது வந்து பேசிக்கலி லைக் அவுட் சோர்சிங் அப்படின்ற விஷயம். லைக் வந்து ஒரு ஐடி, அதனாலதான் அந்த ஐடி ரெஃபரன்ஸும் ஆக்சுவலி இருக்கும். அது வந்து அது ஏன்னா வந்து அந்த கான்செப்ட் வந்து தனுஷோட ஃப்ரெண்டு அது அந்த சரத் விக்கின்ற கேரக்டர் வந்து இஸ் ஒர்க்கிங் இன் ஐடி. பட் ஐடினா இன் ஜென்ரல் ஐடி கம்பெனிஸ்ல இந்த என்ன நம்ம ஜென்ரலா இவ்வளவு பெரிய ஒரு ஐடி பூம்லாம் வந்தப்போ வந்து எல்லாமே வந்து அவுட் சோர்சிங் தானே. பிகாஸ் வி ஆர் கேட்டகரைஸ் அஸ் லைக் அ சீப் ரிசோர்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஃப்ரம் அந்த யூஎஸ். ஸோ அதனால இந்தியாவுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க. நானே அதுக்கு அப்படிதான் போனேன். நான் அவுட் சோர்ஸ்ட் ஃபார் அ கம்பெனி ஃபார் அ ப்ராஜெக்ட். ஸோ ஐ வென்ட் டு யூஎஸ் ஃபார் ஒர்க்கிங் தேர். ஸோ அந்த அவுட் சோர்சிங்கிற விஷயம் வந்து ஒரு கேங்ஸ்டருக்கான ஒரு நீடு ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதாவது வந்து ஏன்னா கேங்ஸ்டர் லைக் பீட்டர் நீட் சம் ஒன் ஃப்ரம் மதுரை ஆர் ஃப்ரம் தமிழ் கேங்ஸ்டர் தேவைப்படுது அவனுக்கு. ஸோ ஏன் தேவைப்படுது அப்படின்றப்ப வந்து பார்த்தா he has an opponent like another gang like that's the Shivadasoda gang, and they couldn't actually infiltrate or they couldn't stop them. So Shivadasoda gang வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசா ரைஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ பீட்டரோட கேங்க் வந்து ஒருத்தன் தேவைப்படுறான் who knows தமிழ். பேசிக்கலி தட்ஸ் a basic name because ஏன்னா அதுதான் சொல்றாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் ஃபர்ஸ்ட் ஒரு சீன் ஏன் தனுஷ் அவரை சுருளி வர வச்சாருன்ற ரீசனே எங்களுக்கு வந்து சிவதாஸ்ன்ற ஒரு முகம் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். மற்றபடி அவங்க என்ன பண்றாங்க, அந்த கேங்ல என்ன நடக்குதுன்றது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு தமிழ் ஆளு ஒன்று வேணும். ஸோ இஸ் பேசிக்கலி அவுட் சோர்சிங் ஆர் இஸ் ஜாப் டு அ தமிழ் கேங்ஸ்டர். ஸோ ஹி வாண்ட்ஸ் அ பர்சன் அண்ட் இஸ் ரெக்ரூட்டிங் சுருளி. சுருளி வந்து இந்த பிளாட் இங்க வந்தப்போ சிவதாஸ் கேங் வந்து இஸ் ஆல்சோ an immigrant. He came there and he's become a big பர்சன்றப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வரும்போது ஐ ஃபெல்ட் திஸ் ஸ்டோரி ஆஃப் மைக்ரேஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் another should be blended with this அப்படின்றதுதான் எனக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். So you first started off with this Dhanush being outsourced, and then you kind of blended in the rest of the இல்ல அது இட்ஸ் லைக் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதாவது வந்து லைக் என்ன ஒரு அங்கே போய் ஒரு கதை பண்றோம் அப்படின்னு சொல்ற போது எனக்கு அந்த கதைகள் கண்டிப்பா ஒண்ணு பணம், அதாவது அந்த கதைகளை சொல்லணும்ன்றது இருந்துச்சு. அந்த மைக்ரேட் பண்ணி வரப்போ இருக்கிற ஸ்டோரி அண்ட் போஸ்ட் வார். இப்போ வாரை பத்தி நம்ம நிறைய பேசல. நம்ம இதுல வந்து ஒரு சினிமா ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல வந்து நம்ம பக்கத்துல நடந்த அந்த போரை பத்தி நம்ம பெருசாலாம் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகளும் வரல. ரொம்ப ரேரா தான் பேசியிருக்கோம். போஸ்ட் வார் சினாரியோன்னு ஒன்று இருக்கு. அதாவது 2009க்கு அப்புறம் அந்த வார் முடிஞ்சது வந்து 2009க்கு அப்புறமேட்டு போஸ்ட் வார் வந்து அந்த என்ன சினாரியோ, இங்க இருந்து எல்லாம் புலம்பெயர்ந்து போனவங்களாம் அங்கங்க என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்கன்றத சொல்லணும்ன்றது ஒன்று இருந்துச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் த ரைட் ஃபிலிம் டு பிளெண்ட் போத் ஆஃப் திஸ். அந்த கதைகள் ரெண்டையும் சொல்றதுக்கான ஒரு விஷயமா ஆல்வேஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கேங்ஸ்டர் அப்படின்ற ஒரு ஜானருக்குள்ள வந்து இந்த மாதிரி அந்த இமிகிரேஷன்றது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துரும். நீங்க வந்து ஈவன் இஃப் யூ see Godfather, இட்ஸ் பேசிக்கலி இஸ் an Italian American and then he வந்து அவர் வந்து அந்த பர்டிகுலர் இட்டாலியன்ஸ்க்காக நிக்கிற ஒரு ஆளு. வேல்நாயக்கர் நாயகன்ல வந்து மும்பையில் இருக்க தமிழர்களுக்காக நிக்கிற ஒரு ஆள். ஸோ அது அப்படின்னு வர்றப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வரதான் செய்யும். ஸ்கார் ஃபேஸ்ல வந்து இஸ் an immigrant who reaches a place and then அதுல இருந்து அவன் எப்படி மாறான். ஸோ ஐ ஃபெல்ட் தட் இஸ் த ரைட் காம்பினேஷன். இந்த there is some small part in Madurai which before he goes where அதையும் ஒரு ஸ்மால் இமிகிரேஷன் இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்கு. தட் இஸ் ஒரு நார்த்ல இருந்து ஒரு கேங்ஸ்டர் வந்து இங்க பண்றது வந்து தனுஷ்க்கு பிடிக்கல. அது நீங்க இன்டென்ஷனலா வச்சீங்களா?
ஆமா, ஏன்னா வந்து அதான் சொல்றேன். இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு படமும் வந்து இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்க கேட்டீங்க, அது அது சொன்ன. பட் ஆனா ஆஃப்டர் தட் இட்ஸ் ஒன் ஃபில்ம், இட்ஸ் ஒன் ஸ்டோரி. Right, அண்ட் right. No, வாட் த but I'm ஸ்டோரி saying இஸ். this particular incident too அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறதுக்காக யா வெயிட்டிங். யா 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 பிகாஸ் வாட் இஸ் த ஸ்டோரி இஸ் அபவுட் இஸ் அப்படின்னா, அதாவது இங்க இருக்கிற போது he is a racist. அதாவது he is also a racist. அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்றதுதான் அந்த ஜேர்னி. சுள்ளியோட ஜேர்னி வந்து he was actually a Peter in மதுரை. அவங்க ரெண்டு பேரோட சினர்ஜி வந்து ஒன்னாதான் இருந்துச்சு, தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒன்னாதான் இருந்துச்சு. அண்ட் அது அவன் ரியலைஸ் பண்றதுக்கு அதை காட்டுறதுக்கு தான் வந்து மதுரையில அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, பிகாஸ் he didn't want நார்த் இந்தியன் டு கம் அண்ட் ஹேவ் ரன்னிங் அ ஷாப் தேர். அங்க வந்து இந்த இது வைக்க கூடாது அப்படின்ற ஒரு அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம ஊர்லயும் இருக்கு. ஸோ அது அதுல இருந்துட்டு இருக்கிறவனுக்கு ஒரு நீட் வருது, என்னன்னா தலைமறைவா இருக்கணும்ன்ற நீட் வரும்போது he also at the right time he gets a job here. Karthik, you're talking about the war right here, the ஈழம் and all that. Now உங்க படங்கள்ல வந்து காட்சி பிழை, அந்த நீர் ஷார்ட் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், யூனோ ஆர் இறைவியில எஸ்டே சூர்யா பண்ற படமா இருக்கட்டும், ஆர் தட் ஒன் லைன் இன் ஜிகர் தண்டா வேர் இசஸ் நான் அரசியல் அண்ட் ஈழம் கவர் பண்ற அந்த அந்த லைனா இருக்கட்டும். இந்த மாதிரி உங்க உங்க படங்கள்ல கொஞ்சம் பிட்டா யூ ஹேட் like mentions about the ஈழம், even though the film is about something else. இந்த படம் வந்து வேற விஷயம், பட் நீங்க வந்து உங்க இது. So I want two questions here. ஒன்னு வந்து உங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இந்த சப்ஜெக்ட் எப்படி டெவலப் ஆச்சு? Second thing is, why did it take so long for you to do a full-fledged film about Sri Lankan Tamils when obviously you were interested in the subject from a very early stage? இப்போ வந்து காட்சி பிழைன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம், நீர்ன்ற ஷார்ட் ஃபிலிம், இதெல்லாம் இட்ஸ் லைக் அந்த 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 அதுக்கான கதைகள் அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ல வந்து பண்ண முடிஞ்சதுன்றப்போ ஒரு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ல நம்ம வந்து ஐ ஆல்சோ வாண்டட் இட் டு பி இன் மெயின் ஸ்ட்ரீம் திங். பிகாஸ் வந்து நம்ம வந்து அது ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஒரு கம்ப்ளீட்லி மெயின் ஸ்ட்ரீம் இல்லாத மாதிரி ஒரு ஒன்றும் பண்ண முடியும். பட் ஆனால் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஐ ஷுட் பிளெண்ட் போத் ஆஃப் திஸ். அதாவது வந்து இட் ஷுட் பி லைக் you're doing a film with a big hero, but still you need to you can talk something like this. என்னோட பர்சனல், நான் வந்து யாருமே பண்ணலன்னு சொல்ல வரல, பட் ஐ வாண்ட் மை ஃபிலிம்ஸ் டு பி லைக் தட். ஸோ அதுக்கான ஒரு ஒரு கரெக்டான டைம் எனக்கு. ஏன்னா பீட்சா முடிச்சோன்னா ஜிகர்தண்டா பண்ண, அது முடிச்சோன்னா இறைவி பண்ணிட்டு, ஸோ இறைவி முடிச்சோடனே ஐ வாண்டட் டு டூ திஸ். ஸோ அதுக்கு நடுவில் அந்த மெர்க்குரி அண்ட் பேட்டா ஹேப்பன் ஆஃப்டர் தட். பட் ஆனால் ஸோ இறைவி படம் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு இருக்கிறதுல I got this. I already started writing this script. So I think that is the right time, because I also, as a filmmaker, first of all, in a pizza under the first film. So first of all, I don't know whether I could make a feature film at all. So aduna vandu first pizza vanduchu, and then Jigardanda was my actually first script, so I immediately made after. And then Irevi vandu I wanted to, try my, because as a filmmaker I need to learn in every film, and then I wanted to try out new genre. So drama, other writing and emotional drama was something which I wanted to do. So I did Irevi, and then I wanted to do this. Okay. So I felt that the timing is what. Right. And your interest in the subject? Interest in creative is not like வந்து இது வந்து ஒரு மேக்ஸோ பிசிக்ஸோ இல்லையா. நான் வந்து I'm interested in maths, அதனால இங்க ஒன்னும் interested in film making கிடையாது. This is like something which you are seeing and you are emotionally connected to it. It's not about interest. It's something that bothers you. It's something, it's a way of expressing. அதாவது என்னன்னா, நம்ம வந்து போய் அந்த நேரத்திலயோ அது வந்து இப்ப அவங்க ஒருத்தங்க கண்ணு முன்னாடி வந்து நம்மளுக்கு நம்ம ரொம்ப டீப்பா இம்பாக்ட் பண்ற விஷயத்துக்கு யூ நீட் டு somehow react it or do whatever you can. அப்படின்றதா என்னோடது. And I'm a filmmaker and I'm an artist. So what all I can do is to create some art for that. அப்படின்றதா. So it's not about interest. It's not that that word itself is wrong. It's not interest. It's because I'm very, very emotionally connected to what has happened, what has happened with the war, and I also like personally know a lot of people, a lot of my friends and all that. So அதை வந்து இந்த அது என்னோட ஒரு 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 ஃபில்ம் மேக்கரா நம்ம வந்து அதை தயார்படுத்திக்கிட்டு அதை இன்னும் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஈவன் இன் ஃபியூச்சர் ஆல்சோ ஐ வாண்டட் டு மேக் லைக் ஹார்ட் கோர் வார் ஃபில்ம். அதெல்லாம் பண்ணணும். பட்னா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தயாரான்றது எனக்கு தெரியணும். ஸோ இந்த படம் பண்றதுக்கு எனக்கு ஒரு 3 படம் தேவைப்பட்டுச்சு. இதே வரைக்கும் பண்ணதுக்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே ஐ கேன் ஹேண்டில் திஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் when I wanted to handle in a proper way. It's not that I'm just touching this அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த ஃபில்மே இட்ஸ் நாட் தட். இப்போ நீங்க கேட்க வந்த கேள்வி எனக்கு புரிஞ்சு. ஏன்னா இட்ஸ் நாட் தட் இந்த கதை 2 கதை அது ஜஸ்ட் ஜாயின் பண்ணது கிடையாது. ஆக்சுவலி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரோட்டா வந்து இட்ஸ் லைக் ஒரு என்டையர் ஃபிலிம் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் டாக்ஸ் அபவுட் திஸ்.
அண்ட் இட்ஸ் ஸ்டோரி ஆஃப் அ கேங்ஸ்டர். ஸோ கேங்ஸ்டர் அப்படின்ற கேரக்டர்ஸ் மூலமா சொல்லப்படுற ஒரு கதை. அந்த கதை வந்து பிகினிங்ல இருந்தே அதுதான். இட்ஸ் நாட் லைக் டூ திங்ஸ் ஜாயிண்ட். ரைட். அந்த தனுஷோட கேரக்டர் வந்து when he kind of gets into this like அவருக்கு வந்து இந்த இஷ்யூ பத்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கு இல்லையா? Was that your way of saying that in the generation வந்து they have forgotten what happened then? இந்த ஜெனரேஷன் கிடையாது, ஜென்ரலாவே நிறைய பேர். ஐ மீன் தெரிஞ்சு இப்போ நான் ஸ்கூல் படிச்சதுல காலேஜ் படிச்சதுல இட்ஸ் நாட் தட் எவ்ரிபடி நோஸ் ஆக்சுவலி வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றது வந்து அந்த படத்துல தனுஷோட டைலாக் பேசுவார். அதுதான் நம்ம ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ஏதோ எல்லாத்தையும் அப்படியே ஐயோ பாவம்னு சொல்லிட்டு கடந்து போற ஆட்கள் தான் முக்காவாசி பேர் அந்த கூட்டம்னு சொல்றாங்க. அந்த கூட்டத்தை நம்மளும் ஒருத்தன் தான், நானும் ஒருத்தன் தான், அப்படிதான் இருக்கும். ஸோ ஐ திங்க் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நாட் தட் தே டசன்ட் நோ, தே ஹியர் இட், பட் அவர் ஈஸியா கடந்து போற மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. தப்பு சொல்ல வரல, பட் அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் தான் சுரலி. ஸோ அதனால ஹி டசன்ட் ஆக்சுவலி நோ அபவுட் இட். பிகாஸ் நான் மதுரையில தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே அங்கதான் மதுரையில தான் இருந்திருக்கேன். அன்டில் ஐ காட் அ ஜாப் வாஸ் இன் மதுரை. பட் மதுரையில வந்து ஒரு அகதிகள் முகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து அது நிறைய முகாம்கள் இருக்கு. அதுல வந்து ஸ்ரீலங்கால இருந்து போறதுனால வந்து இங்க வந்தவங்க பல வருஷங்களா அங்க இருக்காங்க அப்படின்றத எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரியும். அண்ட் மதுரையில பாதி பேருக்கு இன்னும் தெரியாது. ஐ மீன் இப்போ இந்த ஜென்ரேஷனும் எந்த ஜென்ரேஷனும், பட் ஐ டோன்ட் எனக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா வந்து கூடல்நகர் பக்கத்துல இந்த மாதிரி நாங்க யூஸ்வலா போற ஒரு இடத்துல பார்த்தா ஒரு முகாம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க அங்கே அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. 6 மணிக்குள்ள அவங்க உள்ள வந்துடணும். அவங்க வந்து அவங்க தே கான்ட் கெட் அ பெர்மனன்ட் ஜாப். இந்த மாதிரி அவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு சொல்றப்ப வந்து அதை வந்து கேள்விப்பட்டது எனக்கே லேட் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு இப்ப எனக்கு அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் அதை வந்து எம்பதைஸ் பண்ண வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றப்போ அதை பண்ணணும்னு நினைச்சேன். இந்த படத்துல வந்து there is a very obvious dialogue. நம்ம பசங்க எல்லாம் புள்ளிங்கட்டான்னு ஒண்ணு இருக்கு. And there is also this larger issue of அந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸை தாண்டி அந்த the larger issue of that immigration bill on the with the in that's going on there. Would you say that this is your first political film, Karthik? Because நீங்க மர்க்கரியிலயும் ஒரு issue based subject வச்சீங்க, but there you used people affected by the issue to kind of tell a genre story. But would you say that this is, despite the fact that there is that gangster element and all, would you say this is your first political film? சரி, அதான் எனக்கு வந்து ரெண்டு இது என்னன்னா, அந்த ஒரு படத்தை வந்து ஜானர் அப்படின்னு பிரிக்கிறதே வந்து எனக்கு அது வராது. ஜென்ரலா வந்து அது வாட் எவர் ஐ ரைட் இட் கம்ஸ் டு. பட் ஆனா definitely this film is about politics. This film is about politics. I mean, right from the beginning to the end, it is about it's a political film. Kandipa. Right. So if you say like that, yeah, this will be my first political film. Did you anticipate ஏதாவது கான்ட்ரோவர்சிஸ் வரும்ட்டு எழுதும்போது? கான்ட்ரோவர்சிஸ் வரும் கண்டிப்பா அப்படின்றது we know that when even after making the film we had a discussion. Definitely there will be some controversies and definitely there will be like arguments or understanding, போர்ட்ரேயலை பத்தி தப்பா கட்டிட்டாங்க கட்டாங்கன்ற மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி கண்டிப்பா மிக்சர் ரிவ்யூஸ் வரும்ன்றது எனக்கு தெரியும். இட்ஸ் நாட் லைக் how like completely, for example for me personally pizza வந்து கம்ப்ளீட்டா there was no negative review at all அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஸ்லோவா படங்கள் வர அது அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டு வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒரு சார்ட் ஆஃப் ஒரு நிறைய மிக்ஸ் ஆகி ஒரு ஹேட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வரும்னு தெரியும். And we also expected definitely this. I wanted to actually see the reaction, audience reaction. Definitely, it is not a easy thing. அதாவது ரொம்ப ஈஸியா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க, இல்லை எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. I think somewhere ஒரு மிக்சட் வரும்ன்றது we expected. How do you take reviews, Karthik? நீங்க எல்லாத்தையும், I mean, like you've just made a film, you just put it out in the world, and everybody is commenting, but not just critics, because now Twitterல எல்லா இடத்துலயும் வந்து now there's a wave of people commenting இல்லையா? And of course, everybody has a right to opinion and all that kind of stuff. But how do you personally like take it? Are you very philosophical about it and say, okay, எல்லாரும் different, அந்த மாதிரி opinions இருக்கும், அந்த மாதிரி எடுத்துப்பீங்களா? இல்ல does it also become sometimes a little personal? பர்சனலா எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து அது வந்து ஆக்சுவலி ஐம் லேர்னிங் ஆல்சோ இன் தட். பிகாஸ் ஏன்னா இப்போ பீட்சா ஃபர்ஸ்ட் டைம் படம் அப்படின்னு சொல்றப்போ வந்து see there are two different people watching the film. One is audience, to whom the film is made for viewing. Okay, films are made for audience. It's not made for reviewers. Okay, so it's made for audience, and reviewing is another ஒரு பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் ப்ராசஸ் தான். ஸோ
முன்னாடி வந்து ரிவ்யூஸ் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மலாம் ஐ மீன் நான்லாம் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரே இது வந்து இப்போ ஆனந்த விகடன் ரிவ்யூ மார்க் போட்டு ஒன்று வரும், அப்புறம் குமுதத்துல ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில இதை பார்ப்போம். அண்ட் சில டிவி டாப் 10 அப்படின்னு சொல்லிட்டு சண்டே வரும். இவ்வளவுதான் இருந்துச்சு இல்லையா? பட் ஆனா வந்து ஐ திங்க் தட் ஹஸ் நவ் பிகம் சோ, என்ன சொல்றது, இட் ஹஸ் பிகம் லைக் அன் என்டையர் ஒரு தனி க்ரௌட் ஆயிடுச்சு அது. ஸோ I think it's better as for any filmmakers to not take it seriously. In the I somehow feel it because I can demarcate easily because there is like a genuine reviews, because I'm not saying like வந்து நம்ம படம் பார்க்கும்போது சில ரிவ்யூஸ் பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரெஸ்பெக்ட் மதன் சார் as I think he's best reviewer I could see. I mean right from the beginning, and also என்ன அவர் நாளை இயக்குனர்லயே இருந்தாரு. And the way he analyzes a film and I have learned from it. அதாவது அவர் ஒரு படத்தை ரிவ்யூ பண்றது இருக்கும். அண்ட் என்னோட படங்கள் லைக் பீட்சா ஜிகர்தண்டா அப்பெல்லாம் போது I will ask review to him, and the way he like critically says this is what is wrong. So அந்த மாதிரி கண்டிப்பா வந்து அந்த constructive criticism I think we should take, because it's not that we are all like master filmmakers. We are just making films, and every film we are learning, we do mistakes, we correct our mistakes. So adukku and the mari constructive reviews definitely I read it and then I take it from it. But there are some other there's also other crowd which is like targeting like a hate reviews, and I just ignore that. And the manalike da vandittu. And also it has become initially when it was now it has become like another industry. இப்போ வந்து film industry அப்படின்றது film reviewing industry ன்னு ஒன்று வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். So I think it has become another industry. So a lot of money is getting involved. Lot of நிறைய பேருக்கு மணினா என்ன, because it has become மணின்றது வந்து என்ன சொல்றது, அது ஒரு வேலையா மாறிடுச்சு நிறைய பேருக்கு. ஏன்னா வந்து இப்போ வந்து முன்னாடி வந்து நான் சொல்ற மாதிரி ஆனந்த விகடனோ இதெல்லாம் வந்து அவங்க they are like reporters. they film reviewing is part of their job அப்படின்றது. அந்த விகடன் விமர்சன குழு தான் வரும். That's kind of விமர்சன குழுன்றது இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து they are all like a proper journalist reporters மாதிரி. அவங்க பல வேலைகள் பாக்குறாங்க. அதுல வந்து சினிமா அப்படின்றது ஒரு செக்மெண்ட். இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் ஜாப். இட்ஸ் நாட் லைக் இதுதான் என் வேலை, வாட்ஸ் யுவர் ஜாப், ஐ எம் ஃபிலிம் ரிவ்யூவர்ன்றது இப்பதான் வருது. ஸோ தட் இஸ் பிகம் டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்றப்போ ஐ திங்க் எவ்ரி இண்டஸ்ட்ரி இட் பிகம்ஸ் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எப்படி வந்து ஒரு சினிமாவுக்கு வந்து தியேட்டர் வரும்போது there is some commercial constraint இருக்கு, அந்த மாதிரிலாம் வரும்போது அங்கேயும் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியுது. ஓகே சரி, அதுவும் இட்ஸ் சார்ட் ஆஃப் an industry. It's also a job for many. So I think it's okay. I mean even something when it looks obvious also, I can understand. Okay, this is a job for someone. Okay, so let them do the job. I'm actually not getting that point. Konjo explain pannீங்களா? Because okay, for example, I've been a critic for about 18 years. So when it is my job. So I am like it is actually my profession. நீ என்ன கேட்டா என்னன்னா film critic தான் சொல்லுவேன். So when you say it's become an industry, I can understand. I mean, what part are you talking about? I'm not able to understand. You're saying that. See, I'm saying like, okay, see, you say that you're a film critic, but ana என்ன சொல்றேன்னா இப்போ say there is for a lot of YouTube reviews எல்லாம் வந்து அது வந்து இப்போ அந்த சேனல்ல வரும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா ஜென்ரலி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப் வச்சு நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ நீட் டு கெட் மோர் வியூஸ் எனிவேர் மீனிட்ஸ், அண்ட் தென் யூ நீட் சம் ஆட் டு கம் தேர். ஸோ வந்து ஏதாவது ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடியே 4-5 விஷயங்கள் வருது. இந்த ஸ்பான்சர்ட் பை விளம்பரதாரர் அந்த மாதிரிலாம் அந்த ரிவ்யூஸ்மே வர ஆரம்பிக்குது. அண்ட் ஆல்சோ யூ நீட் டு கெட் இமீடியட்டா ஒரு 1 மில்லியன் வியூஸ் இல்ல 10 லட்சம் வந்தாதான் சேனல் ரன்ஸ். ஸோ அப்ப நிறைய வியூஸ் வர்றதுக்கு வந்து என்னன்னா பீப்புள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரொம்ப டீடைல்டா ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி கிரிட்டிக் பண்ணி ஒன்று கொடுக்கறதுக்கும் இப்போ டப்புன்னு எடுத்தோன்னா நீங்க வந்து ஒருத்தர் அசிங்கமா பேசுறதுக்கு இல்ல அந்த மாதிரி பண்ணா அதுக்கு நிறைய வியூஸ் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் டென் டு டூ தட் இல்லையா? டென் டு டூ தட் they create their own whatever subscriber base, then they get more ad and it becomes an industry. That's what it's becoming a separate industry. So that's what I meant. Purinchile. Yeah. Now when I say genre, what I mean is like there is a specific, like for example like it's a skill of its own, it's a style of its own. Like Tarantino is a pure genre filmmaker. He's known for the genre films that he makes, and that is why he's celebrated. I mean, that's one of the reasons he's celebrated. And I think for you also, I mean, I primarily like when I look at this thing like a Jigarthanda or something like that, that sensibility is there. Even over a drama like Irevi or even Mercury, which is actually it's more a dramatic film than a horror film or whatever it is, because it has an underlying message there. But there is always
that genre filmmaker in you who loves cinema, who loves to play with the camera, who loves to kind of use the tools of cinema to kind of tell a story. I get that feeling. With that sensibility, Iravi was probably your first time நீங்க வந்து ஒரு dramatic ஸ்பேஸுக்கு போனீங்க. And then இந்த படம் வந்து with the mix of the gangster parts have a genre sensibility. For example, there are some camera shots and all that are very flamboyant and very very attention grabbing and stuff like that. So அந்த மாதிரி ஒரு சென்சிபிலிட்டியோட இந்த மாதிரி ஒரு சென்சிபிலிட்டி, that is ஒரு bigger real life issue. How difficult was it to combine the two things into your writing? It's like, I'm not saying that they were separate things. I'm just saying how, like, to keep the excitement of a Karthik Subbaraj film alive, but also kind of do this. How difficult was that? Yeah, அது வந்து என்னன்னா இப்போ அந்த இஷ்யூ பேஸ்ட் அந்த விஷயம் நம்ம வந்து இப்போ வந்து புலம்பெயர்தலை பத்தியும் அந்த இமிகிரேஷன் லாஸ் இதை பத்தெல்லாம் பார்டர் இதெல்லாம் பத்தி பேச போறோம்னு சொன்னோம். அண்ட் அதை வந்து நீ சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு சீரியஸ் டோன் அப்படின்னு கொண்டு போகலாம். இல்ல ரொம்ப ஆக்ஷன்ன்றது ஹார்ட் கோர் ஆக்ஷன், சம்திங் லைக் ஒரு இந்த ஓல்ட் பாய் கைண்ட் ஆஃப் வயலண்ட், அந்த வயலன்ஸ்க்கும் போகலாம். இல்ல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செலிப்ரேட்டரி வயலன்ஸ், ஒரு செலிப்ரேட்டரி ஆக்ஷன், சம்திங் லைக் அந்த இதுலயும் போகலாம். பட் ஐ somehow enjoy this whatever I've done in Jayamillam. I enjoy that kind of writing. I wanted the characters to be exciting for me while I'm writing. So இப்போ மேக்கிங்ல வரும்போது என்னன்னா we were very keen அந்த கேங்ஸ்டரோட விஷயங்கள்லாம் வரும்போது it should get into a zone of that particular making or genre, அந்த kind of genre குள்ள போகணும். And I think there's a small portion about that happens in Sri Lanka and all that. So அதுல வந்து we wanted it to be a different the way we chose the shot, the usage of music. Yeah. And even அதுக்கப்புறமேட்டு நடக்கிற அந்த டிராமா சீன்ஸ் எல்லாமே அந்த லாட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் பேஸ்ட் விஷயங்கள் இருக்கும். நிறைய நேரம் பேசுவாங்க, அம்மாவும் பையனும் பேசுற சீன். அப்புறம் அவங்க அட்டிலா வந்து when she explains the entire story. ஸோ அதுல இருந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் it's a different the way we handle the scene, even usage of shots, music எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். And after some point again it comes back to what you saw before, அந்த ஒரு கேங்ஸ்டர் sort of when he decides okay I'm going to go against him அப்படின்னு சொல்றப்போ when the action block starts, I wanted it to be again the zone which we initially showed Peter Surali எல்லாம் காமிச்சிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த விஷயத்துக்கு வரணும்ன்றது we were very clear, and it was actually very planned also, like ப்ரீ-ப்ரொடக்ஷன்ல ஈவன் யூசேஜ் ஆஃப் மியூசிக்ல இருந்து எல்லாமே வி பிளான் அக்கார்டிங்லி. இல்ல இப்போ வந்து மியூசிக் யூசேஜ் ஆஃப் மியூசிக்கே பாத்தீங்கன்னா இப்போ வந்து தீங்கு தாக்க மாதிரி சாங்கோ அந்த மாதிரி இப்போ இன்ட்ரோல் பிளாக் யூஸ் பண்ண மியூசிக்கும் தேய்பிரை சாங்கும் இட்ஸ் லைக் டோட்டலி கான்ட்ராஸ்ட். அந்த அதுல இருந்து அவங்க அம்மா பையன் பேசுற சீன்ல யூஸ் பண்ண மியூசிக்ல இருந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் we know, I mean it might even look like a different, altogether different film. ஏன்னா பார்த்துட்டு இருந்த படத்துக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது இருக்கட்டும் அப்படின்றது தான், because that's what I wanted to when the actual transformation part of Surali happens, like அங்கதான் வந்து he starts realizing what he has done அப்படின்ற விஷயத்தை புரியும் போது it has to be in a drama mode அப்படின்றதான் I decided. Right. So this is what I felt. எனக்கு வந்து I felt that the story is about Surali is the stand-in for the audience, the uncaring audience, and அவரோட transformation is that is நம்ம வந்து அஃப்கோர்ஸ் அவ்வளோ மர்சனரியா இருக்க மாட்டோம். பட் நம்மளும் வந்து நம்ம வாழ்க்கை, நம்ம சேலரி, நம்ம இது அப்படின்னு இருக்கும்போது ஒரு வெளி உலகத்துல ஜாஸ்தி we don't step outside much. Whereas after something தனக்கு நடக்கும்போது தான் உரைக்கும் அப்படின்னு ஒரு டயலாக் வருது இல்ல, அந்த தனக்கு நடக்கும்போது தான் உரைக்கும், இல்ல அந்த அனுபவம் it will help you அப்படின்னு ஒரு டயலாக் வருது. Then he realizes that kind of a thing. For me, I felt that was the main part of the film, because this man is understanding, this very selfish man is beginning to understand a larger issue. So I have two questions about this. One is, was it difficult to convince Dhanush to play a character who is complete mercenary for so long a time? Like in the sense that usually எல்லா ஹீரோமே வந்து they will look for a few redeeming points இல்லையா. ஓ நான் சார்மிங்கா இருக்கேன், ஓ எனக்கு ஒரு லவ் சீன் இருக்கு, ஓ எனக்கு அந்த சம்திங் இருக்கு. பட் இங்க அது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இந்த லவ் சீன்ல கூட
okay, I hope people who are watching this have watched the movie because there are spoilers. But in the love scene kuda, you're having an attack and things like that. There are different things happening there. So was it difficult to kind of convince an actor about this? Yeah, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட், ஐ மீன் I'll come to this. தனுஷ் சார் பத்தி நான் I'll come next, but the writing process பத்தி சொல்றாங்க. Before we wrote this character, இல்லையா, I mean we know that this is talking about immigration, but also I wanted ஒரு அனாலஜின்னு சொல்லலாம். என்னன்னா, I wanted these three characters to be seen like this. I mean, it's not that to be seen சொல்ல முடியாது, அப்படிதான் வச்சு நான் எழுதுனது. பட் I want this Peter to be directly shown as, say Peter is someone like a supremacist or superpower countries nu vechukongala. So Peter can be a US or UK, and Surali is say developing countries like India, and Attila is a third world country like Sri Lanka. Idu vechida this entire, so that's a gangster movie, but inside if you see, that's what it is. Adhaadu vandu இந்த எஸ்பெஷலி இந்த ஈழம் வார் சார்ந்து வரும்போது அந்த ஒரு 3 கண்ட்ரிக்கான விஷயம் தான் வந்து ஐ தாட் ஆஃப் மேட் இட் இன்டு அ கேரக்டர். அதாவது அந்த கேரக்டர் வேணா இந்த விஷயங்கள்ல நமக்கே தெரியாம நம்ம ஒருவேளை அவங்களுக்கு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கணும்னு நினைச்சேன். அதாவது வந்து இந்த படத்து மூலமா லைக் வந்து இஃப் யூ கீப் இட் அஸ் இந்தியா ஆர் இஃப் யூ கேன் கீப் இட் அஸ் தமிழ்நாடு ஆர் வாட் எவர், சுரளி டிட்ன்ட் இன்டெண்ட் டு, ஹி வாஸ் ஜஸ்ட் ஒரு 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 இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது வந்து பணம் கிடைக்குது நான் போய் ஒர்க் பண்றேன்ற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு, பட் ஆனா இன்டெரக்டா வந்து அவன் லவ் பண்ண ஒருத்தங்களை வந்து பயங்கரமா அவனுக்கே தெரியாம அஃபெக்ட் பண்ணிட்டானோ, இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ பட் அஃபெக்ட் பண்ணிட்டு, இஸ் ஹி கில்ட்டி? ஐ மீன் ஆர் வி கில்ட்டின்ற கொஸ்டின் நம்மளுக்கு ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்தா கரெக்டாக தோணுச்சு. ஐ திங்க் few of my friends or few of the general audience who saw the film, they could relate that. They also felt okay, நம்மளதான் எங்களதான் சொல்றீங்களோ அப்படின்ற மாதிரி, எங்களதான், நானும் தான் அதுல சேர்ந்துதான் இருக்கேன், நம்ம தான் தப்பு பண்ணிருக்கோமோ அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தோண வைக்கணும்ன்றதான் அந்த அந்த பார்ட். ஸோ அதை வந்து நம்ம சுருக்கி எழுதும் போது சுருளி கேரக்டர் வந்து இட் ஹாஸ் தட் ஷேட் அப்படின்றது. இப்போ கேங்ஸ்டர் அப்படின்ற ஒரு இது வரும்போது ஐ வாண்டட் தட் கேரக்டர் டு பி ஹேவிங் எ நெகட்டிவ் ஷேட். இந்த கதையை அப்படி இதுக்குள்ள வரும்போது இட் வில் ஹேவ் தட் நெகட்டிவ் ஷேட்ன்றது இருக்கும். அண்ட் when he told this to Dhanush, I just gave the script, and then when he read that, he liked it. I mean, he liked that because அதுதான் வந்து தனுஷ் மாதிரி ஒருத்தரோட ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். பிகாஸ் இன்ட்ரோல் பிளாக், ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்போ நீ ஓடிடில தான் பார்த்தனால தட்ஸ் நோ லைக் you don't know which is interval block அப்படின்றது இருக்கும். But it's clear and the part is because it's such a high that I think it's pretty clear that's the interval. Yeah. So அது தியேட்டர் ஒருவேளை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக் முடியும் போது his character will be like the most villainic thing. I mean, you're not real villain. It's not that he has done something really bad ன்றது நம்மளுக்கே தோணும். ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா அப்படி இருந்தாதான் when he actually realizes and then there's a transformation, it will work ன்றது he also knows that it is right, and definitely because that's அதுதான் தனுஷோட ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறேன். because he's accepting this. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா there is a lot of characters that actually blames the protagonist. நீ தான் தப்பு பண்ண, துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ற இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து எடுத்து பண்றதுக்கு ஐ திங்க் we need someone like Dhanush na சொல்லுவேன். Did you feel that எனக்கு வந்து I felt that the Dhanush character's transformation, that beginning of the transformation came a little too late in the movie. I felt that it might have been better if it had happened a little earlier. Do you think that the interval block sometimes creates a problem when you're writing a movie, because you have to kind of create a high, and this is exactly like you described the Bayangara high, that Dhanush is the most villainic character. So that the development happens and it's an explosion of an interval block. But it also, in a way, for me, I wish that had happened a little earlier so that I would have got more time to process Dhanush's thoughts as he processed slowly and kind of got to know the whole thing before he took that final revenge. This is, of course, my personal view. You don't have to agree with it. But did you feel at any point that இது கொஞ்சம் முன்னாடி நகர்த்தி இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம் தனுஷோட டெவலப்மெண்ட்க்கு? ஏன்னா வந்து அந்த கேரக்டர் வந்து இப்போ இட்ஸ் அபவுட் ஆல், I think almost all the characters in this film are like a gray shade characters. There's nothing like ரொம்ப நல்ல அப்படின்ற மாதிரி யாருமே கிடையாது. அண்ட் அவருமே எண்ட்ல வந்து அவரே பயங்கர நல்லவனால மாறல, டோட்டலா நல்லா. பிகாஸ் திஸ் ஃபில்ம் இஸ் அபவுட் கேரக்டர் கால்ட் சுருளி, who's
வாஸ் வெரி வெரி செல்ஃபிஷ் இனிஷியலி, அண்ட் தென் அவங்க அந்த ரிலேஷன் வருது வந்து அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ ஐ டென்ட் வாண்ட் லைக் கம்ப்ளீட்டா வந்து வாட் எவர் இட் இஸ் அவன் தான் தப்பு பண்ணான், அவன் தான் வந்து அந்த துரோகம் பண்ணான்னு சொல்ற போது கடைசியில் வந்துட்டு அவன் தூக்கி வந்து வி கான்ட் மேக் இட் மஸ் செயின்ட், அவர் வந்து அவர் வந்து எல்லாமே அப்படின்றது வேணான்னு தான் தோணுச்சு. பிகாஸ் ஐ வாண்டட் டு பி அந்த கன்ஃபியூஷன் இருக்கும் அவர்கிட்ட. அவர் வந்து அன்டில் அவருக்கு ஆக்சுவலி என்ன பண்ணணும் தெரியாது. அந்த கேரக்டர் வந்து சரி ஓகே நான் உங்களுக்கு என்ன பண்ணும், ஐ ஃபீலிங் கில்ட்டி, அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணணும்னு சொல்லி தான் கேட்கறேன். பிகாஸ் ஹி டசன்ட் நோ தட் இதுதான் பண்ணணும் அப்படின்றதே தெரியல. அண்ட் இஸ் ட்ரைங் டு ஹெல்ப் அந்த அந்த பாயிண்ட்லயே. பிகாஸ் வென் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய நடந்து அண்ட் அவர் ஸ்லோவா வந்து இட்ஸ் டூயிங் லாட் ஆஃப் into getting into good activity na here, because you are under control of some guy like Peter அப்படின்றப்போ definitely he will come to know, and then obviously that difference will happen. So அதுதான் அந்த sequence whenever ஏன்னா அவன் கூப்பிட்டு when someone is keenly watching you and he comes to know that you are going to go the other side அப்படின்றப்போ definitely அந்த அந்த confrontation வந்துருவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல உடனே வந்துடும். ஆனா அவரை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பாரு. I mean, I can't, without revealing, when he actually, the transformation happened and then he decides, okay, I should do something to correct what I did. அதாவது நான் பண்ண தப்புக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணி அவர் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணும் போதே he confronts with Peter and then it leads to the climax. So I think கரெக்டாக தான் பட்டுச்சு. இல்லைன்னா அது முன்னாடியே வந்திருந்தா I think அது வேற ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். Right. Speaking of Peter, that the lines that he spoke were ஃபேண்டாஸ்டிக். பிகாஸ் யூஸ்வலா வந்து ஒரு தமிழ் படத்துலயோ ஒரு ஹிந்தி படத்துலயோ ஒரு ஃபாரினர் வந்து பேசும்போது யூ வில் கெட் த ஃபீலிங் தட் தேர் ஸ்பீக்கிங் ஜஸ்ட் நம்ம பேசுற மாதிரி பட் அவங்க ஆக்சென்ட்ல பேசுற மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து அவரோட டோனாலிட்டியே வந்து the phrases that he uses, the way he speaks, the you know that the English that he uses was totally like it fit the character. Who wrote those lines? It's a writer called Nick Bain. So we have credited them for the English dialogue. So he's a writer based out in UK, and he's working for a lot of I think Netflix shows, நிறைய indie films. I think even for films and all he's writing. So ஏன்னா நான் வந்து இது ஃபர்ஸ்ட் நான் வந்து யூஎஸ்ல நடக்கிறதா நியூயார்க்ல நடக்கிறதா இருந்தப்போ I had a US based writer, and we had a version like completely with ஏன்னா இப்போ அந்த பொலிட்டிக்கலாவுமே வந்து யூஎஸோட பாலிடிக்ஸும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் யூகேயோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் டிஃபரெண்ட். ஸோ அங்கே வந்து இதுல வந்து பைக்கோர்ன்ற சட்டம் வந்து அங்கே வந்து ஒரு பில்லா இருந்துச்சு. அந்த பில் பாஸ் பண்றதுக்கு இங்க இந்த ஹவுஸ் செனட் இந்த மாதிரிலாம் செனட்டர் அப்படின்ற மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருந்துச்சு அங்கே. ஸோ ஃபார் தட் வி ஹேட் அ டிஃபரெண்ட் ரைட்டர். அந்த வெர்ஷன் வந்து இப்போ இங்க லண்டனுக்குன்னு மாற்றும் போது வி ஹேட் திஸ் ரைட்டர் கால் நிக் பெயின், அண்ட் வி மேட் இட் வெரி கிளியர் டு ஹிம் லைக் யூ ரைட் இட் லைக் யூ வில் ரைட் ஃபார் உங்க ஊர் படத்துக்கு நீங்க எழுதுற மாதிரி எழுதுங்க. ஸோ டோன்ட் ஈவன் ஹாவ் அ ஸ்மால் கன்சர்ன் இன் யுவர் மைண்ட் தட் இட் ஷுட் பி அண்டர்ஸ்டுட் பை லைக் an Indian audience. அவங்களுக்குலாம் புரியணுன்றதுக்காக வார்த்தைகள்லாம் எதுவுமே மாத்தாதீங்க. லைக் யூ ஜஸ்ட் ஃபிக்ஸ் an accent and whatever words you just write down. So I think credit goes to him, Nick Payne. Fantastic. I mean, it really the first time I'm seeing such a இவ்வளோ கரெக்டா ஒரு லைக் it was actually like watching a Netflix movie in set in Britain. அந்த பார்ட்ஸ் மட்டும் அந்த authenticity was amazing in that part. So I think that helped, that using a writer from that part of the world kind of really helped. And the mother character, Vadivukarashi, Karthik, why you like to repeat a lot of actors all the time? Irevila Vadivukarashi, like and the gangsters with that here also were the gangsters in Jigartand. You just like to work with actors, like your own little troupe you formed. You like to kind of, and of course your father, who has this film's best role. Actually is amazing because on the chinna space la வந்து again spoiler alert, but அவர் அந்த ஹோல் ஃபில்மோட ஒரு ஸ்டோரியை அவரோட சின்ன கேரக்டர்ல ஹி மேனேஜஸ். தட் இஸ் நான் லேண்ட் வேணும் அப்படின்ட்டு எங்கெங்கயோ போனோட கடைசியில அவருக்கு அந்த நிலம் கிடைச்சிருக்கு. பட் this is how he got the land. That is a very emotional kind of a thing. You just like to work with the same set of actors? You like to kind of it's become a little family for you? You like to keep calling them? I mean, of course, your dad is your family, so no, அது இருக்கு. I mean, because some actors ஏன்னா அந்த like say for example ராமச்சந்திரன் அந்த ஜிகர்தண்டால வந்து அந்த ராசுவா வந்திருப்பாரு, இதுல நினைச்சிருப்பாரு. ஸோ அவரெல்லாம் வந்து ரைட்டிங் ஒரு ஹீரோ கூட இருக்கிற ஒரு கேங் மெம்பர்னாலே எனக்கு அவர் தான் தோன்றாரு.
And also like, see, there's two things. One is like they're all like very good friends, they're all comfortable working, அதெல்லாம் they're good actors. First thing அது மாரி வந்து அவங்ககிட்ட இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு விஷயம் இருக்கு, அதை யூஸ் பண்ணலான்றது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் கம்ஃபர்டபிலிட்டி ஃபேக்டர்ஸ் ஆல்சோ தேர். வடிவுகரசி மேடம் வந்து என்னன்னா, இறைவி அப்பயே வந்து ஐ மீன் ஷீ இஸ் அ லெஜெண்டரி ஆக்டர். ஐ மீன் எந்த பயங்கரமான பிரில்லியன்ட் ஆக்டர் ஷி இஸ். அந்த இறைவியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க படம் ஃபுல்லா அவங்க டைலாகே கிடையாது. அவங்க வந்து ஷில் பி இன் கோமா ஃபார் த என்டையர் ஃபிலிம். ஸோ அந்த படம் முடிஞ்சப்ப அவங்க சொன்னாங்க, என்னப்பா ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்த இந்த டைலாக்கே இல்லாம பண்ணிட்டு அடுத்த ஏதாவது படம் பண்ணா எனக்கு வந்து நல்லா நல்லா டைலாக் கொடுத்தாங்க, டெஃபினெட்லி மேடம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது எழுதின உடனே எனக்கு அவங்க டப்புன்னு அவங்க தோணுனாங்க, அவங்க கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுனாங்க. அண்ட் ஷீ இஸ் ரியலி டன் an extraordinary performance in this. Why did you feel the mother character was necessary in England? And the lodge, I mean, just take me through that process. Because அவங்க very அனுப்புறாங்க, that's fine, she's in Madurai, but why did you feel she was necessary in England? See, அது என்னன்னா ஒரு சின்ன ஒரு டைம் கேப் இருக்கு. இப்போ வந்து அது வந்து அகைன் தட்ஸ் இப்போ நம்ம சொன்ன அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கும் அப்புறம் வந்து அங்கே ஒரு ஸ்ட்ரீட் இது நீ எடுத்துக்கோன்னு அவர் சொல்றதுக்கும் அதை வந்து அவர் செட் பண்ணி, பிகாஸ் இட்ஸ் பேசிக்லி இட் மீன்ஸ் லைக் சுருளி இஸ் நவ் settling in London. He feels that he's belonging there அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு அப்படின்னு. So when he belongs, definitely he will bring his family here அப்படின்றதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் உள்ள வரும்போது he just came for ஒரு 2-3 weeks ஜாப் தான் வரும். 1 month ஜாப் முடிச்சுட்டு காசு பார்த்துட்டு போயிடலான்னு வரதும். பட் ஸ்லோவா அவனுக்கு வந்து அங்கே ஒரு பொண்ணை பிடிக்குது, அந்த ஊரை பிடிக்குது, அங்கேயே செட்டில் ஆகணும்னு அவன் மைண்ட்ல வர்றதுனா முன்னாடி சொல்லுவான், எனக்கு ஒரு கடை வச்சு கொடுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி வந்துட்டு இருக்கும்போது now he feels that this is my place, I want to live here, I want to start my life here. Now decide பண்ணப்போ obviously he will bring his family, which is his mom அப்படின்றது. And also for his emotional changeover, I felt she is like really required. ஏன்னா வந்து அந்த மாதிரி இப்போ சுருளி மாதிரி ஒரு கேரக்டர் definitely will have, I mean he is very attached to his mom அப்படின்றது நம்ம முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலும் கொஞ்சம் காமிச்சிருப்போம். மணின்னா கூப்பிடுவார் அவரு, அந்த என்ன மணி அப்படின்னா அந்த ஒரு இதுல ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எல்லாருக்குமே இருக்காது. ஒரு மதர் வந்து நம்ம ரொம்ப செல்லமா அப்படி இருக்கிற போது அவங்க வந்து when she tells on his face that what you did is wrong அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா அந்த ரியலைசேஷனுக்கு அவங்க ரொம்ப தேவைப்பட்டாங்க அந்த கேரக்டர்ஸ் டு கம் தேர் அப்படின்றது. அண்ட் அது அவங்க வர்றதுக்கு ஒரு ரீசனும் இருந்துச்சு, வேலிடான ரீசன் இருந்துச்சு. பிகாஸ் the son is like settling up and then he's opening up big things there அப்படின்றப்போ definitely you will need your mom to be by your side. So one question I have about the Anush character is that அவர் வந்து see there are certain things that one does when there is a star involved இல்லையா. இது வந்து ஒரு inevitability and I mean for many people like for இதுல வந்து கடைசியில வந்து when so he at the startல வந்து he's ஒரே full of swag and இது அதெல்லாம் இருக்காரு. அவர் வந்து he's very stylish and this and that and all that, obviously because of you know he is that he is a bad guy, gangster, this that and all that. But slow ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன அப்புறம் கடைசியில when that fight happens you do two things. One is you have him almost like அவர் வந்து அந்த குளிர்லயும் அவர் வந்து ஒரு வேஷ்டி கட்டிட்டு வர்றாரு. It's almost like he wants to go back to his roots, like you know, earlier when he was with Peter, he was dressed in all these fancy dresses and all that. Why did you want him in a veshti in that particular kadasi scene in the snow? Yeah, என்னன்னா அதுக்கு two things. One வந்து அந்த climax when I was writing itself, I wrote it like that way, ஒரு வேஷ்டி ஸ்வெட்டர் அணிந்து அப்படின்றதான் எழுதியிருந்தோம். ஏன்னா I wanted in the climax fight to be like that. He wants and obviously logical partன்னு பார்த்தோம்னா எதுக்கு வேஷ்டி கட்டுறாங்க அங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் ஆனா the scene happens, I mean I don't want to reveal much, but scene நடக்கும்போது அவர் he is casually at his home. அவர் வந்து he didn't expect going there. அந்த இடத்துல வந்து sequence of events வந்து he is just pulled out of his home and then he is pushed to go somewhere and then from there he breaks, he comes back and then he does that plan. அது அப்படியே அந்த ஈவெண்ட் அப்படியே போகும். ஸோ அப்போ வந்து அவர் அந்த பிகினிங் ஆஃப் தி ஈவெண்ட்ல அவர் கேஷுவலா வீட்டில் உட்காந்து அந்த பையன் கூட விளையாண்டுட்டு சாப்பிட்டு இருக்காரு. அவர் ஸோ வீட்டில் வந்து யூ கேன் வேர் தோத்தி பிகாஸ் அங்க யா. ஸோ அதுதான் அதோட லாஜிக். இந்த when what would you say if somebody says see for normal masala filmna then anybody can do anything, that is
let's take a real life issue, like let's say organ donor, something like the stealing organs on the racket இருக்குல்ல. So ஒரு ஹீரோ போயிட்டு ஒரு காப் வந்து he stops it, which is fine because that is a small a racket kind of a thing. But when it comes to a real life complex issue, when one man is kind of becomes a savior and stops it, if somebody tells you இது கொஞ்சம் ஹெரோயிசம் மாதிரி இருக்கே, ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இஷ்யூவை வந்து நிறுத்தின மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னா வாட் வுட் யுவர் ரியாக்ஷன் பி? என்னன்னா இவர் நிறுத்தல ஆக்சுவலி. அதுதான் இப்போ வந்து see the film actually ends at the point where Surali understands this sides, இந்த சைடோட நியாயங்களையும் இதையும் புரிஞ்சுக்கிட்ட பாயிண்ட்ல கிளைமேக்ஸ் வந்துடும். அந்த அவர் வந்து அந்த நம்ம சொல்லியிருக்க அந்த இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு அவர் சொல்யூஷனே கிடையாது. Surali is not a solution for he stopped no I meant he stopped the bill இல்லையா, because of the what he did, he stopped that bill from being இது இல்லையா passed. See that he didn't stop the bill. The thing is like என்ன ஆச்சுன்னா there is a bigger political thing that is planned with him in play. அதாவது அவர் அதுதான் அந்த ஊருக்கு அனுப்புறாங்க. they wanted it to be அங்க வந்து ஒரு பிக்கர் ஒரு மினிஸ்டர் இன்வால்வ்டு, இந்த பக்கம் ஒரு மினிஸ்டர் இன்வால்வ்டு, they want to ஸோ அதெல்லாம் வந்து he just ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ஒரு காயின் மாதிரி they are using him அப்படின்றது he realizes, and then he decides he is not going to do that. But then he is forced to do. But then at one point he decides that I need to fight back with Peter. அவ்வளவுதான், பீட்டர் கூட சண்டை போடுறதுக்கு தான் அவர் டிசைட் பண்ணாரே தவிர்த்து அந்த பில்ல ஒழிக்கிறது வந்து இட் இஸ் a sequence of event. ஏன்னா என்ன சொல்றது, அந்த விஷயம் தெரியாதுன்னா செக்யூரிட்டி பிரீச் தான் சொல்றாங்க. செக்யூரிட்டி பிரீச் அப்படின்னு சொல்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இது எதனால செக்யூரிட்டி பிரீச், இவங்க என்ன பிளான் பண்ணிருந்தாங்கன்றது நம்ம ஆல்ரெடி வி ஹேவ் அ கேரக்டர். அதாவது அந்த விக்கியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஒர்க்கிங் வித் த அதர் மினிஸ்டர்ன்றது வி ஹவ் ஷோன், அண்ட் விக்கி நோஸ் வாட் இஸ் த பிளான் தே ஹவ் மேட். அண்ட் அந்த விக்கி மூலமா தான் அது போயிருக்கு. விக்கி மூலமா தான் அந்த செக்யூரிட்டி பிரீச்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் கேன்சல் ஆக போறதே விக்கி மூலமா தான். And they also come to know that this minister is what is doing, so he gets arrested. So that sequence of events. So அதுக்கு வந்து Surali is just அவருக்கே தெரியாம ஒரு பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அப்படிதான் வரும். ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி. when அவர் வந்து பர்சனலா வந்து டிசைட் பண்ணது, ஓகே நான் வந்து போதும், I'm going to fight backன்றது தான் டிசைட் பண்றாரு. பட் அதோட ரிப்பிள் எஃபெக்ட் இஸ் ஸ்டாப்பிங் தட் பில். So he is not giving solutions or he is not savior of anything. He's just again he's fighting for himself. One character that I felt could have been developed a little more, because I wanted to feel more when something happened to him, is Sivadas. எனக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் underdeveloped இந்த மாதிரி இருந்தது, because I kind of he's doing this great thing, and the interval block is completely set around the emotion that we are meant to feel for him. Was there a bigger draft of the screenplay where he had a few more scenes and then you had to kind of compress it? இல்ல, because while I'm writing the first half of the film அப்படின்ல வந்து I just want to see or portray Sivadas as it's a gang warன்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதுதான் on outside. Surali வந்து gang war தான் தெரியணும். Surali shouldn't know much about Sivadas back story or what is he really doing அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வேலைக்கு வந்திருக்காரு, என்னன்னா இந்த பக்கம் ஆப்போசிட் ஒரு கேங் இருக்கான், அவனை காலி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் பண்ணிட்டு இருக்கறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஐ வாண்டட் இட் டு பி லைக் a gang war film. And then slowly I want to get into the other angle of this. அதாவது வந்து other perspective of Sivadas வந்து comes only in the second half. And that is so அது வரணும் அப்படின்றதுதான் மோட்டிவ். So there is I felt இவ்வளவுதான் காட்டணும் அப்படின்றதுதான். So Sivadas has a long back story. இப்போ பாத்தீங்கன்னா who is he, how is become so this one, and how, why is he helping so much, why is he putting so much money on this, and that's a different backstory. So we can't show. So on an outset வந்து what Surali sees தான் நம்ம வந்து இந்த படமே ஆக்சுவலி என்னன்னா ஆடியன்ஸுமே வந்து they have to travel with Surali, and then they are seeing what he sees. இந்த இந்த கேங்ல சண்டை அப்படின்றதுதான் போயிட்டு இருக்கும். And when he realizes or he comes to know, audience also needs to knowன்றதுதான் எழுதும் போதே ஐடியா இருந்துச்சு. So you felt that was enough for the... yeah. What was the original length of the film, and நீங்க கடைசில இப்ப இருக்கிற லென்த்துக்கு how much was cut? Nothing much, just the 2 songs we removed. அந்த ஆல ஓலன் ஒரு சாங்கும் நேத்து சாங்கும். Okay, which was always supposed to be a promo song, அவ்வளவுதானா? No, it was there. I mean, not in the final cut. அதாவது there is a lengthy sequence between நீங்க பார்க்கும்போதே தெரியும். அது வந்து ஒரு எடிட்ல வந்து சடனா யூ வில்
when they decide that they need to find who's the guy is, next shot he'll be there. He's already caught ன்ற மாதிரி இருக்கும். ஆமா, அதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. அது we are also shot and we also shot and there's a lengthy sequences and everything, but somehow அது வந்து we couldn't keep it in the because of the length and because of the mood it didn't fit in there. Right. So எனக்கு actually I was very shocked when I saw Dhanush captured because எங்க திடீர்னு வந்ததுன்ட்டு அப்படி happened. பட் நீங்க ஓடிடிக்கு பண்ணும்போது தியேட்டர்ல there is a length problem இல்லையா? தியேட்டரிக்கல் கட்லயும் இப்படிதான் இருந்துச்சு. தியேட்டரிக்கல் கட்லயும் it is like when they decide he will get caught அப்படின்றதான் வச்சிருந்தோம். No, 100%. But I'm saying இப்போ நீங்க ஓடிடில வந்துட்டீங்கல்ல, so did you have, is there the freedom to put back some sequences that you kind of could have reinserted because இப்போ length is not a problem இல்லையா? Length is not a problem. Length is a problem anywhere. Yeah, I mean, okay. Obviously, because that is, I think, and the reason it's always there. I mean, there is because if it was this is actually not a OTT film. We didn't make it for OTT. So if it was like that, if it's like a direct Netflix original film, அப்படின்ற மாதிரி முன்னாடி இருந்தே வந்தா, definitely like okay, the entire thing would have changed. I mean, even the way you make a scene, you shot the scene, and the scene la irukra mood ellame vandu it could have been totally different, and even the length of the film and all. But idu vandu ada oru padatha paathutu when they get the film for OTT and then they release, and then they also have some constraint of the length and the songs and the மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. Like vandu too many songs because you are actually placing it in a global platform. Also releasing in so many countries அப்படின்றப்போ too many of the songs might not get connected in Ramadi. It's all like a collective decision. Okay, but did you ask them? People are watching 10-hour series. Either ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்க மாட்டாங்களா? Did you ask them that? Yeah, I actually told producers that வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, before this thing happened, அதாவது theatrical அதெல்லாம் இல்லை. I said theatrical ஒன்னு இருக்கு, but definitely we can also maybe ஒரு 3-4 episodes வர மாதிரி கூட we can cut. There's quite a few like a deleted scenes are there which is explaining even for example how Surali comes before they decide that they need someone from anga or sequence one irukku, like why Peter is pushed to recruit someone அப்படின்றது வந்து அதுக்கான ஒரு பெரிய ஒரு மீட்டிங், அந்த கேங்ஸ்டர் ஃபேமிலி மீட்டிங் மாதிரி ஒன்று நடக்கும். அந்த 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 ட்ரெய்லர்ல கூட அந்த ஷார்ட் வரும் இல்லையா, we don't need any more immigrants அவர் சொல்ற அந்த மீட்டிங். அதுல ஒரு லென்த் இருக்கும். அப்புறம் சிவதாஸ்க்கும் இருக்கு என்ன பிரச்சனை, இது எல்லாமே வந்து we shot and we had it, but ஆனா ஃபைனல் ட்ரிம் எல்லாம் வரப்போ it is not right, but not able to keep it. Yeah, okay, so you're saying that there is a potential mini series here. Yeah, maybe. Karthik, இப்போ வந்து right now this is a fresh movie for you, like இப்பதான் வந்து okay, yes, of course lockdown la konjam you would have lived with it for a while, maybe done some changes and all, but this is still a little fresh. You've just put it out to an audience. How much time does it take for you to get a distance from a movie to kind of say nama idu pannirkalamo nama adu pannirkalamo, that kind of a thing? How much time does it take for you to get that kind of distance? In the padam especially it's something very new as an experience for me, because enna because any filmmaker we make a film and then we want to see how audience like the film, how they are reacting to your scenes, whatever it is. And so moda sonna mari there are two different things இல்லையா. Whatever it is being said as I mean reviews வரதா இருக்கட்டும், இல்ல வந்து tweets இருக்கட்டும், அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் until previous film பேட்ட வரைக்குமே வந்து this has happened for me. Like வந்து படம் வந்து அங்கே வந்துருச்சு, இப்போ துபாயில வந்து ஷோ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா இனிஷியலா பார்த்தா there will be like lot of நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நிறைய வர ஆரம்பிக்கும். அதாவது வந்து ஏன் இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி 2-3 விஷயங்கள்லாம் டீம்லாம் சொல்லுவாங்க, இல்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்க சொல்லலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா what you see in the theater will be completely different from what is being shown here. Slow அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த this is my point of view. வந்து அது எப்பவுமே அப்படியே நடந்திருக்கு. Initial reaction that's coming in the social media and what you see in the theater with the audience, and then slower it will get into அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அது கரெக்டா வந்து உட்காரும் அந்த இது இருக்கு இல்லையா. ஸோ அப்ப என்ன நடந்திருக்குன்னா, இப்போ இனிஷியலா இப்போ பீட்சாவே ஃபர்ஸ்ட் ஷோ நாங்க வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு பார்த்தப்போ they said இல்ல தியேட்டர்லாம் பார்த்துட்டு அந்த சைடு மதுரை சைட்லாம் வந்து கூட்டமே இல்லை, 20% 30% தான் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க, ஓப்பனிங்கே இல்லை, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க.
அண்ட் பட் ஆனா நான் போய் ஒரு தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது the way people enjoyed and everything I felt okay, டெஃபினட்டா வந்து this is what we expected, this is happening அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஸ்லோவா அது வந்து மாற ஆரம்பிக்கல. இதுல என்ன ஒரே இதுனா அப்படி ஒண்ணுமே எனக்கு தெரியல. லைக் வந்து I don't know where we'll go and see actual audiences reactionன்றது. Now this has become the only source to know. Right. I mean, people who know me will message me or will call me. That's a very minimal people, and so that's where the film especially is something very new and sort of I'm missing that. Okay. Now actually that's a great point. நான் இன்னொன்னு என்ன கேட்டேன்னா, in the sense that like இப்போ வந்து இந்த படம் வந்து இப்பதான் முடிச்சிருக்கீங்க. ஜிகர் தண்டா வந்து like if you see today, you might say that, oh yes, it's a really perfect film because now you have some 5 years, 6 years, 7 years, and now you have some distance from it, இல்லையா? So எப்பவுமே நம்ம கிரியேட் பண்ணது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்த அப்புறம் you might be able to look at it more objectively. How much time does it take for you to get that like நம்ம படத்தை வந்து நம்ம கொஞ்சம் இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ see ஜிகர் தண்டா டுடே, what do you feel? Do you feel it's because I think it's one of your best films, but what do you feel when you see ஜிகர் தண்டா today? It's always like that. எனக்கு ஒன்னும் அந்த டிஸ்டன்ஸ்லாம் வரவே வராது. even when you talk about ஜிகர் தண்டா, even yesterday we are all sitting in a team and talking about ஜிகர் தண்டா, we felt that closeness with every film we make. அதனால and also ஒரு பாயிண்ட் வரைக்கும் we have time to இது இப்படி பண்ணிருக்கலாம்ன்றது வந்து இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இது ஏதாவது மாத்திருக்கலாமா, தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னா வந்து I have not regretted for any film so far, and I don't think that will happen. ஏன்னா அது பண்ணக்கூடாதுன்றதான் மெயின். அதுக்கு முன்னாடி we have time to do everything in whatever from the pre-production till the film ஒரு ஃபைனல் அவுட் நீங்க கொடுக்குற வரைக்கும் you have time அப்படின்றப்போ அதுல தான் you need to do this, and after that there is no point in taking-ன்றதா என்னோட. Right. So Karthik, the most important part of any film is the script, right? With every script that you've written so far, have you gotten the time that you needed to unga satisfaction ki etta mari ada complete pandradhukku? Have you taken the time? Is that one of your conditions to say I will do this film only if I'm given the time I need to complete the script? அதான் அந்த that time differs for every script, but I make sure that I go to shoot only when I'm completely satisfied with the script version. Like வந்து இந்த வெர்ஷன் வந்து போலாம் அப்படின்றது, இதுதான் நம்ம ஷூட் போகணுன்றது இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி அந்த அமௌண்ட் ஆஃப் அந்த அர்ஜ் அந்த ஃபாஸ்டா பண்ணணுன்றது வந்து ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் அப்பான், இட் வேரியஸ் இன் எவ்ரி ஃபில்ம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஜெகமே தந்திரம்லாம் வந்து முன்னாடி ஒரு வருஷம் முடிச்சு வச்சு அப்புறம் நடுவில் நான் போய் பேட்டை பண்ணிட்டு வந்து அப்புறம் அகைன் ஐ ஹேட் சம் டைம் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் பேட்டைக்கு வந்து ஜஸ்ட் ஹேட் ரன்னிங், அதாவது வந்து இந்த மாசம் ஷூட்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்டட். அண்ட் மெர்க்குரி வந்து சடனா அந்த ஐடியா வந்து இமீடியட்லி ஸ்டார்டட் ரோட். இதையும் ஃபாஸ்டா எழுதுனது தான். ஜிகர் தண்டா ஹேட் டைம், பீட்சா ஃபாஸ்டா எழுதுனது. I think it varies. Yeah, I really liked, I just wanted to mention in Mercury எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் வந்து அந்த கடைசியில when Prabhudeva enters the girl's body, the Induja's body, and goes to his house where everybody is sitting around. There is a very lovely moment where this Ramya Nambisen looks at the character and you expect something to happen there, like because she's after all the wife, lover, whatever, but on the path that you don't actually develop that scene. You kind of she quickly goes away. That if paravala, that kind of I really love that decision of yours. I know it's not this film, but I just want to know why you felt, because it's so beautiful, because அது ஒரு half finished moment மாதிரி இருக்கு. Like almost like he wants to go and have an interaction with her, but he also knows that if that interaction happens, then it could be more problematic than anything else. What was on your mind when you wrote that scene for Mercury? என்ன அந்த பாயிண்ட் வந்து she still doesn't know that he is dead அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். So she is still in a hope that அவர் எங்கேயோ போயிருக்காரு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஒரீடா இருப்பாங்க. போலீஸ்லாம் இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரீடா இருக்காங்க அவர் காணோன்றதுல. பட் she still doesn't know that he is dead அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ அதனால இவர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. பட் அதுக்கு மேல போனதுதான் மேபி அது அவங்கள வந்து இன்னும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பாம தான் he will come out of it. அந்த மொமெண்ட் அவ்வளவுதான். அவர் பார்க்கணும்னு நினைச்சாரு, பார்த்தாரு. பட் ஆனா அதுக்கு மேல வந்து he doesn't want to disturb her அப்படின்ற மாதிரி இருக்கும். And she also
ஃபார் ஹர் இட் இஸ் லைக் சம் தேர்ட் பர்சன் ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்டாரிங் அட்ன்ற மாதிரி தான் அப்படிதான் ஷூட் பண்ணுவாங்க. லாஸ்ட் கொஸ்டின். நார்மலா கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்ல கடைசியில ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வரும். It will be a very organic twist that will kind of sit with the whole thing. For example, Petala on that twist with Vijay Sethupathi or whatever it is. In the padathla, did you not want a twist, or did you try writing something and it didn't feel right? அதுதான் வந்து அது ஆக்சுவலி அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு படத்தோட எண்ணில் ட்விஸ்ட் வைக்கணும். அது வந்து இட் ஹேப்பன்ட் இன் பீட்சா. அவசியம் சொல்லல. பட் உங்க படங்கள்ல சில சமயம் ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, லைக் சில பேரோட சில டைரக்டர்ஸோட சிக்னேச்சர் இருக்கும், ஸ்டைல் இருக்கும். இப்ப ஹிச்காக் படங்கள் போனோம்னா ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றேன். இல்ல அதான் சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள வரக்கூடாதுன்றதா. ஏன்னா அதுவே இப்ப வந்துருச்சு. இப்ப நிறைய பேர் வந்து ட்விஸ்ட் இருக்கா படத்துல ட்விஸ்ட். நான் வந்து முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன். ஆக்சுவலி நிறைய ஒரு 2-3 இன்டர்வியூல சொன்னேன், திஸ் இஸ் நாட் லைக் ட்விஸ்ட் ஃபிலிம், ட்விஸ்ட் பேஸ்ட் ஃபிலிம் அப்படின்றத வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தேன். ஏன்னா ஆஃப்டர் பாயிண்ட் திஸ் தகமேந்திரம் வில் பி அன் எமோஷனல் டிராமா மாதிரி போகும். அண்ட் தென் இட் கம்ஸ் டு ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தானே தவிர்த்து தெர் இஸ் நத்திங் லைக் அன் எண்ட் ட்விஸ்ட் இதுல கிடையாது அப்படின்றது. பட் ஆனா அதை நம்ம ஓப்பனாகவும் சொல்ல முடியாது. ஸோ ஐ திங்க் அது ஒரு மாதிரி ஒரு ராங் எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஷுட் கம் அவுட் ஆஃப் இட், பிகாஸ் அப்பதான் அந்த ட்விஸ்ட் ஆர்கானிக்கா இருக்கும். இல்லைன்னா அது அந்த ட்விஸ்ட்டை மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் ட்விஸ்ட்ன்ற மாதிரி அது கிடையாது. ரைட்டிங் இட் நீங்க சொன்ன மாதிரி ஆர்கானிக்கா வந்தாதான் அது. So I think in Pizza and Peta I felt it is a twist and it needs to be, அது கண்டிப்பா ஒரு ஷாக்கரா தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு அந்த 2 படங்கள்ல தான் இருந்துச்சு. பட் ஈவன் ஜிகர்தண்டாலே பாத்தீங்கன்னா அது ஸ்லோவா தான் டிரான்சிஷன் ஆகும். இவர் வந்து அந்த சைட் போறதும் அவர் நிறைய வரதும் we have quite a amount of time. It's not like a twist மாதிரி. அதுல I don't know ஜிகர்தண்டால ட்விஸ்ட் இருந்துச்சான்னு. இறைவிலையும் அது ட்விஸ்ட்லாம் கிடையாது. இட்ஸ் லைக் இட்ஸ் கோயிங் ஆன் லைக் அந்த ஒரு கிராஜுவலா ஒரு how the characters evolve மாதிரி தான் போகும். இந்த படமும் இதுல ட்விஸ்ட்லாம் இல்ல. ஏன்னா ஆக்சுவலி இறைவில், see when I say twist I don't mean it as a bad thing. I love the twist in Ireivi actually, and I will argue with you that it is a twist because எனக்கு you think that Michael has gotten away with the thing. அவன் வந்து போறான்னு தெரியும், but something at the back of your mind is telling me that ஏதோ நடக்க போகுதுன்னு ஒரு நம்மளுக்கு இந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் அந்த மாமாவே வந்து ஒவ்வொரு கப்பார்ட்மெண்டா பார்த்துட்டு வந்து நான் சொல்லிட்டேன்ப்பா இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங். ஸோ தட் இஸ் அ ட்விஸ்ட் ஃபார் மீ இன் த சென்ஸ் தட் இட் இஸ் நாட் லைக் அ சிக்ஸ் சென்ஸ் அந்த லெவல் ட்விஸ்ட் கிடையாது. பட் வாட் ஐ மீன் பை ட்விஸ்ட் இஸ் நீங்க ஒரு இப்படி போறது நரேட்டிவ், பட் திடீர்னு there's a spike which kind of you don't expect. That's all I'm trying to say. It's not necessarily இல்ல அந்த பர்టిక్యులர் சீன் இருக்கு இல்லையா. அப்ப நீங்க சொன்னதுல வந்து அந்த மாமா அந்த சித்தப்பா கேரக்டர் இருக்காருல்ல, சித்தப்பா கேரக்டர் வந்து we actually shot அதாவது அந்த பாபி கேரக்டரை வந்து மைக்கேல் அடிச்சு கொண்டுட்டு சித்தப்பாட்ட கெஞ்சிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போனதுக்கு அப்புறம் we had a story between why he wants to go and tell அப்படின்றது வந்து we shot that also. என்னன்னா அதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி வந்து அந்த கேஸ் அந்த படமோட கேஸ்லாம் முடிஞ்சு சைன் பண்ணிட்டு வெளில வருவாங்க இல்லையா. வெளில வரும்போது எல்லாருமே இருப்பாங்க. லைக் வந்து விஜயசூர்யா இருப்பாரு, பாபி இருப்பாரு, ராதா ரவி சார் இருப்பாரு, அப்புறம் ஒரு சித்தப்பா அந்த கேரக்டர் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு he will give ஸ்வீட், அதாவது அந்த படம் வந்துருச்சுப்பா திரும்பன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ண அப்பதான் கேட்பாரு இல்லையா மைக்கேல் எப்படா வருவான் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ he will tell உள்ள வந்துருவான், நான் கேஸ் பார்த்துட்டு இருக்கேன் 7 டே போல வந்துருவான்னு சொல்லுவார்ல. அவங்க 2 பேர் போனதுக்கு அப்புறம் ராதா ரவி சார் கேரக்டரும் சீனிமோகன் சார் கேரக்டரும் they will have like a small moment. அவர் வந்து எல்லாம் ஓகே இல்லடா எல்லாம் சரியா மைக்கேல் வந்துருவான்டா கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் சாப்பிட்றான்னு சொல்லுவாரு. அவர் எல்லாப்பா வேணாம் அந்த மாதிரி சொல்லுவாரு. சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்ல வந்து ஒரு 4 சாக்லேட் திணிப்பாரு அவர் ராதா அவுட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ இங்க என்ன ஆகும்னா ஒன்ஸ் மைக்கேல் வெளியில போனதுக்கு அப்புறம் இவர் வந்து உட்காந்து அந்த பாபியோட அந்த ஜெகன் கேரக்டரோட டெட் பாடியை பார்த்து உட்காந்து அழுதுட்டே இருக்கும் போது he will see the chocolate and then he will somehow think நான் என்னதான் இருந்தாலும் அந்த ராதாரவி கேரக்டருக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது, அந்த லாயல்டி வந்து ஸ்டக் ஆகும். அண்ட் தென் he will give a reaction, he will get up அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்தோம் we have that scene. ஸோ லென்த்துக்காக அதெல்லாம் வரும்போது அது வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது வந்து ஆனா உங்களுக்கு ட்விஸ்டா தெரியுது டக்குன்னு அந்த கேரக்டர் வர்றது வந்து. பட் we also had that அது வந்து ஒரு ஆர்கானிக்கா கிராஜுவலா போகணும் அப்படின்றது. ஸோ தட் இஸ் நாட் லைக் அ பிளான்டு ட்விஸ்ட்ன்றது கிடையாது. பட் மேபி அது பிகாஸ் ஆஃப் an edit some things might look like a twist. See, when you write, Karthik, we started with the writing question, we're ending with the writing question. இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல, இது இருந்தது
ஓ அந்த பார்ட் இருந்தது, இதை எடுத்துட்டோம்னு. இதை நீங்க வந்து when you see it on screen, sometimes when you're taking off like let's say 2 minutes 3 minutes of something, or do you feel that you can that the audience will feel a jerk, like I mean, I know you're trying to do it as smoothly as possible with your editor, and you don't want that thing to happen, but நீங்க ஒரு கதையே அதுல அடங்கி இருக்குல்ல, லைக் இப்ப நீங்க சொல்ற மாதிரி. சோ நீங்க கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன் படி பார்த்தா அது ட்விஸ்டே கிடையாது இறைவில. But the way I'm seeing it, it's an unexpected event, because I'm not expecting that Siddhappa character to come to that station at all, because he's like Seri Poda kind of a thing, and they're kind of going. So does that change the dynamics of the film, that the film that you wanted to make, or you kind of had in mind, is now reaching me or the audience in a slightly different way? அந்த calculation, how do you try to adjust that? இருக்கும். சரி, என்னன்னா அது வந்து when you're writing something, you will write it elaborately, like வந்து you don't worry, I think I can never judge length of a scene by writing. ஒரு சீன் எழுதி முடிச்சு 2 நிமிஷம் வரும் அப்படின்றதெல்லாம் எனக்கு வரவே வராது. அது நான் கெஸ் பண்ணி நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். ஒவ்வொரு எல்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா வந்து அதுல வந்து ஃபுல் எங்க டைரக்ஷன் டீம்லாம் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் லென்த் எல்லாம் போட்டு வருவாங்க. வந்துட்டு இந்த படம் வந்து ஒரு 2 hours 40 வருது, 2 hours 30 வருதுலாம் சொல்லுவாங்க. பட் அதுக்கும் வந்து சம்பந்தமே இருக்காது. 3 hours 40ல வந்து நிக்கும், 3 hours 15ல நிக்கும். ஸோ அது வந்து அட் சம் பாயிண்ட் இப்பெல்லாம் வந்து ஐ ஃபெல்ட் ஓகே, ஐ திங்க் ஐ ஷுட் டூ இட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா there is nothing to judge that. அது ரொம்ப ரஃப்லி வந்து அந்த 1 page is equal to 1 minute அப்படின்ற ஒரு இது வந்து மேபி ரஃப்லி ஒர்க் ஆகலாம். பட் ஆனா அதை ஜட்ஜே பண்ண முடியாது. பட் ஆனா when you're writing அந்த லாஜிக், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் if you take ஜெகமேந்திரம், you felt that அந்த புத்தி சாங்லாம் இல்ல, அந்த சீக்வன்ஸ்லாம் இல்ல, அங்க வந்து அவரை பிடிக்கணும்னு நினைச்சாங்க, பார்த்தா அடுத்த சீன் அவர் இங்க இருக்காரு அப்படின்றது வந்து அதுக்காக சொன்ன மாதிரி there's a long story and then there's a ஒரு சாங்கு, ஒரு ஃபைட்டு அதுல கட் ஆயிருக்கு. அந்த ஒரு இதுல ஒரு ஃபைட் இல்ல, 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு சாங் அதுல இருக்கு. It's like almost let's say 10 minutes. Yeah, 10 minutes. If you include everything, it's like 10 minutes. It's like ஒரு அவர் அட்டிலாவோட பார்ல ஒரு மீட் பண்ணி அங்கிருந்து நடக்கிற ஒரு ஃபைட். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு ஆக்சுவலி ஒரு பேரலா ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. இப்போ வந்து அங்கே வந்து ஒரு 2 பேரு ஒரு காப்பே இல்லை அப்படிலாம் சில யாரோ சொன்னாங்க. ஏன் இந்த கேங்ஸ்டர் ஃபிலிம்ல போலீஸை காட்டப்பட்டாங்க. பட் அதுல ஒரு கேரக்டர் இருந்துச்சு, ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து we had throughout there will be following, because they know that something is happening between this gangster and Rapo. Obviously some detectives will be on அதெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனா it didn't set to the film. நம்ம அது கன்சர்ன் வருது. நீங்க சொன்ன 2.5 மணி நேரத்துக்குள்ள 2 hours 40 minutes சொல்லணும் அப்படின்றப்போ சில விஷயங்கள்லாம் போகும் இல்லையா? ஸோ இதுல வந்து அந்த விஷயம் இருந்துச்சு. பட் அதுமே வந்து ஒரு லாஜிக்கலா பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஐ மீன் தட் இஸ் வாட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஐ மீன் எங்களுக்கு ஃபில்ம் மேக்கரா பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் இட் கீப்ஸ் யூ ஃப்ரெஷ். இல்லை ஏன்னா வந்து இதுலயுமே வந்து தர்ஸ் அ க்ளூ. ஏன்னா அந்த ஷார்ட் ஒன்று, இப்போ இவரு தரணின்னு ஒரு கேரக்டர் இருப்பாரு, அந்த நீங்க சொல்ற அந்த ஜம்ப் கட்டுக்கு முன்னாடி தரணி மேலதான் இருக்கும். பிகாஸ் அவர் வந்து இவர் கூட நிறைய போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் யூ வில் ஷோ தட் ஹி இஸ் திங்கிங் ஆஃப் இட். ஏன்னா அப்பதான் they are realizing there is someone else அப்படின்னு ரியலைஸ் பண்ணும்போது that guy thinks of this guy அப்படின்றது வந்து இப்ப இருக்க கட்ல இருக்கும். பட் ஆனா அந்த ஷார்ட் எடுத்தப்பெல்லாம் அது கிடையாது, பிளான்லேயே கிடையாது. அது வந்து ஸ்லோவா இப்படி மாட்டினாருன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பட் ஆனா அதுக்கப்புறம் நானும் விவேக் கிருஷ்ணன் உட்காந்து இல்ல இந்த இடத்துல we need something, ஏன்னா இந்த 10 minutes we need to chop off. ஏன்னா எடிட்டிங் இஸ் வெரி என்ன சொல்றது, மனசாட்சி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து லீட் டு லாட் ஆஃப் ஃபைட் பிட்வீன் எடிட்டர் அண்ட் மீ. அது வந்து ஏன் நல்லா நடா இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா புஜி சாங் வந்து எல்லாருமே ரைட் ஃப்ரம் த டே வி ஷாட் எவ்ரி ஒன் வாண்டட் தட் சாங் டு பி இன் த ஃபிலிம். ஸோ அது எனக்குமே அது கஷ்டம் தான், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன நடுவில் இந்த 2 ஃபைட் சீக்வன்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ அந்த ட்ரெயிலர்லாம் வந்து அவர் அடி வாங்கிட்டு சூப்பரா தம்பி சூப்பரான சொல்றாரு, அது ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்காது. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஆஸ்கிங் என்ன அது வரவே இல்லை படத்துல அப்படின்னு. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனா அது ஒரு கிரியேட்டிவா பார்க்கும்போது எங்களுக்கு லாஜிக்கலா கரெக்டா இருந்துச்சு. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லிங்க். அந்த அவங்களுக்கு அது வரைக்கும் சந்தேகமே வரல. பட் அப்பதான் ஒரு சந்தேகம் வருது, யாரோ ஒரு தமிழ் ஆள் உள்ள வந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லும் போது, புதுசா எவன் வந்திருப்பான்னு சொல்லும் போது அந்த கேங் மெம்பர் இஸ் திங்கிங் அப்ப இவன் தான் அப்படின்றப்போ, சிவதாஸ் மாதிரி ஒரு கேங்கு அவனை தூக்கிட்டு வரது ஒரு மேட்டர் கிடையாது அப்படின்னு தான் இருக்கும். அவன் ஜாலியா சுத்திட்டு அப்படிதான் இருக்கிறப்போ
தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போ ஐ ஃபெல்ட் இட் இஸ் ரைட், ஓகே இது ஒர்க் ஆகும் அப்படின்றது. பட் டெஃபினெட்லி இட் வில் பி லைக் ஒரு 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 சின்ன ஜம்ப் கட் மாதிரி தான் இருக்கும். பட் லெட் அஸ் சி, ஐ மீன் வாட் இஸ் ராங், பிகாஸ் எடிட்டிங் ஃபிலிம் வரப்போ வந்து அதை பண்ணி பார்ப்போம், அதை வி வில் சி அவர் ஹவு ஆடியன்ஸ் ஆர் டேக்கிங் இட்ன்ற மாதிரி தான். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் சைட் என்ன இங்க அப்படி வந்துட்டாரு அப்படின்னாங்க. பட் ஆனா எப்படி வந்தாருன்றது இல்ல, நடுவில் ஏதோ மிஸ் ஆயிருக்குன்னு இருந்துச்சே தவிர்த்து யாருக்கு வந்து லாஜிக்கல் இது வரல. அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த சீனை ஸ்லோவா ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும். வாடா தரணி, நீ தானே கட்டின, நீ கல்ட்ரா அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் பார்ல எவன்டா என்ன சுட்டது அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்குன்றது வந்து ஸ்லோவா நம்ம அதை காட்டாம பண்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் தான். அந்த பர்டிகுலர் சீன் வாஸ் an experiment. ஆக்சுவலி நேற்று யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு ரத்னா வந்து பார்த்துட்டு சொன்னாரு, செமையா இருந்துச்சு அந்த கட்டு அப்படின்னு சொன்னாரு, அந்த பண்ணது அப்படின்னாரு. நீங்க எடுக்கவே இல்லையா? எடுனாரு. இல்ல நிறைய எடுத்தோம், அது வந்து எடிட்ல பண்ணது, அது வந்து பிளான் பண்ணி பண்ண கட்டலாம் இல்ல. Okay, I keep saying last question, but I really have a last question this time. The only person I have named, அந்த அட்டிலாங்கிற பேர் வந்து நான் ஒரே ஒரு கான்டெக்ட்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன். In history, Attila the Hun. Where did you get that name from? Is it a common name in certain parts of the world or? I actually don't remember. அது வந்து அது எழுதிட்டு இருக்கப்போ ஏதோ some in some book or some character name தான் அது. But I actually don't remember which book something. பட் சடனா அது படிக்கும் போது அந்த கேரக்டர் நேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அட்டிலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அட்டிலான்னு எழுதிட்டேன். அது வந்து அட்டிலான்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ லாஜிக் இருந்துச்சு என்னன்னா, யூஸ்வலா வந்து இப்போ அங்கே ஒர்க் பண்ண போறாங்க இல்லையா, இப்போ வந்து புலம்பெயர்ந்து போய் அங்கே அப்படி ஒர்க் பண்ண போறவங்களுக்கு ஜென்ரலா they keep some names which is convenient for an English people to call. So அதுக்கு தான் அவங்க இப்போ பீட் அந்த மாதிரி அவங்க வச்சுப்பாங்க இல்லையா, அந்த கால் சென்டர்லாம் வைப்பாங்க. கால் சென்டர்ல வந்து இப்போ என் பேர் கார்த்திக் சுப்ராஜன், ஆனா என்னோட கால் சென்டர் நேம் வந்து மைக்கா இருக்கும். ஸோ தே வில் அட்ரஸ் மீ as மைக் அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக. ஓ, அதான் அந்த மைக்கேல் மேல அந்த நேம் மேல அவ்வளோ ஒரு இது அவங்களுக்கு. மைக்கேல் அது டிஃபரெண்ட் ஸ்டோரி. மைக்கேல் வந்து நான் சொன்ன மாதிரி மைக்கேல் வந்து எப்படின்னா, பீட்சா எழுதிட்டு இருந்தப்போ ஒரு வீட்டுல அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுல கொடைக்கானல்ல உட்காந்து எழுதிட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து இந்த வான்கோழி இருக்குல்ல, அந்த ஆஸ்ட்ரிச் அந்த மாதிரி ஒன்று வளர்த்துட்டு இருப்பாங்க. அதோட பேர் வந்து மைக்கேல். ஸோ அது வந்து மைக்கேல் கூப்பிட்டா அது கத்தும். ஸோ அதை நாங்கள் சும்மா வேற ஜென்ரலி அப்படி சும்மா பேசிட்டே இருக்கும்போது அப்படி கூப்பிட்டா கத்திட்டு இருக்கோம். அப்புறம் ஹீரோக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்றப்ப ஐ ஃபெல்ட் மைக்கேல். பட் ஆஃப்டர் தட் இட் பிகம் சோ அட்டாச்ட். எனக்கு வந்து மைக்கேல்னு ஒரு கேரக்டர் எல்லா படத்தையும் இருக்கணுன்ற மாதிரி இருந்தா. ஸோ அட்டிலாக்கு வந்து ஆக்சுவலி என்னன்னா இதுதான் ரீசன். அதாவது அட்டிலான்ற வார்த்தை வந்து ஐ ரெட் இட் சம்வேர். பட் வந்து இவங்களோட பேர் வந்து அது கிடையாது இல்லையா, ஒரிஜினல் நேம் நம்ம சொல்லவே இல்லை படத்துல. இட் குட் ஹவ் பீன் சம்திங் எல்ஸ், சம் ப்ராப்பர் ஒரு தமிழ் நேம் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. பட் நவ் ஷி இஸ் கமிங் அண்ட் ஒர்க்கிங் இன் அ பார் அஸ் அ சிங்கர் அப்படின்றப்போ definitely she needs like a more convenient English name da Attila nu vachadu. Okay, this is she sings Kaadod da naan paaduven, and I love the part where avanga paadranga, and when Dhanush looks at her, he hears the Ella Easwari version of the song. Yeah. Jigarthandala malarnu malarada. There are so many films of yours where you have these vidala petala, you have so many songs of the older songs. How do you pick these songs? I mean, and why do you pick these songs? Kandipa enakku I just like sort of using those songs because it sort of gives a different mood to the scene. Adhaadu vandu since the song is very familiar to us and then it suddenly sort of connects. எனக்கு அந்த மாதிரி நிறைய படங்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒரு ஸோ அதை யூஸ் பண்ணணும்ன்றது இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் சாங் வந்து எப்படின்னா, தட் சீன் ஆல்சோ ஹேட் அ பிகர் வெர்ஷன். அதாவது வந்து ஷி வில் கம் அண்ட் தென் ஷி வில் ஸ்டாண்ட் அண்ட் தீஸ் போத் கைஸ் ஆர் ட்ரிங்கிங் அண்ட் தென் ஹி வில் டெல் நம்மூர் பொண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லும் போது ஷி வில் சிங் அ ஹிந்தி சாங். ஜீனாயகான்ற சாங் இருக்கு இல்லையா, காதோடு தானோட ஹிந்தி வெர்ஷன் ஜீனாயகா, அந்த சாங் ஷி வில் சிங் தட். ஸோ அப்போ வந்து விக்கி வில் டெல் ஹிந்தி பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் சொல்லுவார், இல்ல அவரை பார்த்தா தமிழ் பொண்ணு மாதிரி தான் தெரியுது அப்படின்னோன்னா விக்கி வில் ஆஸ்க், அக்கா நீங்க தமிழாக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அவங்க வந்து சிரிப்பாங்க. சிரிச்ச உடனே பாத்தியா தமிழ் புரியுது, தமிழ் பொண்ணு தான் அப்படின்னா, அவ தமிழ் பாட்டு பாடுங்கக்கா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜீனாயாவை அப்படியே அவங்க ஷி வில் டர்ன் இன்டு தமிழ்.
காதோடுதான் அப்படின்னு. That's so lovely, Karthik. You should have added. Yeah, அதுதான் அந்த சீன் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் வருவாங்க, பேசுவாங்க அப்படின்னா அவ வந்து இவர் சொன்னோன்னா எங்களுக்காக தமிழ் பாட்டு பாடுங்கன்னு சொன்னோன்னா she will அப்படியே பாடிட்டே she will tell this is for my தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் தேர்ன்னு சொல்லிட்டு தான் காதோடு தான் பாட ஆரம்பிப்பாங்க. அண்ட் தென் அதை ஒரு ட்ரீம் சீக்வன்ஸா மாற்றணும்ன்றது வி பிளான். அதாவது வந்து அதான் அந்த பொண்ணை பார்த்தாரு, அவருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றப்போ வந்து சடனா அவரோட இமேஜினேஷன்ல அந்த இடத்துல யாருமே இல்லாம ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் வரும்போது we felt we should use the original song. ஏன்னா அவங்க பாடுற வெர்ஷன் இல்லாம அதை டப்புன்னு ட்ரீமியா மாத்தணும், லைட்டிங்லாம் மாறும், அந்த மாதிரிலாம் வச்சிருந்தோம். அகைன் எடிட் கட்டு வரும்போது இது இந்த ஃபுல் சீக்வன்ஸ், ஏன்னா அந்த லைட்டிங்கே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் வந்து அந்த ஒரு இதுல இருக்கும் இல்லையா, நம்ம என்ன படம் லாலா லேண்ட்ல வந்து அவர் வந்து வாட்சிட்டே இருப்பாரு, டப்புன்னு பார்த்தா அந்த லைட்டிங்லாம் மாறும் ஒரு மாதிரி. ஸோ பீப்புள் வில் நாட் பி சீன், அது வரைக்கும் பீப்புள் இருப்பாங்க, பட் அதை வந்து லைட்டிங்லேயே தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ டோல் ஸ்ரேயாஸ் அந்த மாதிரி பண்ண முடியுமா, ஏன்னா பார்ல எல்லாருமே உட்காந்து இருப்பானுங்க, பட் ஆனா வந்து சடனா லைட் மாறணும், லைட் மாறும்போது இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கணும், அதை ட்ரீமியா மாத்தணும்னு ஹி ஆல்சோ டிட் தட், இட் கேம் அவுட் வெரி வெல். அதுக்கப்புறம் ஸ்லோவா அது மாறும், அப்ப திரும்ப அந்த லைட் ஆன் ஆகும், அப்ப பார்த்தா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கலாம் எடுத்தோம். Length of the film. Okay, so thank you so much, Karthik. It's always a pleasure talking to you. And இது வந்து இதுல இருந்து எனக்கு என்ன ஒரு பிக் டேக்அவேனா, ஒவ்வொரு கார்த்திக் சுப்பராஜ் ஃபிலிம்குள்ளேயும் ஒரு there's a mini series that's waiting to come out. So I think at some point in your life you have to sit down, get all these scenes back and make 4-hour 5-hour versions of these films, because I guarantee you there will be people waiting to see this. So please consider this project as a you know, like ஒரு எப்பயாவது உட்காந்துட்டு எல்லா படங்களையும் வந்து இதுதான் நான் பண்ண விரும்பிய படம், இதுதான் நான் எழுதின படம் அப்படின்னு சொல்லிட்டு I think you should release it. Thank you so much and all. Sure. Thank you. Nice interview. Thank you.